நிறைய காரியங்களை உங்களோட அங்கே பேசுங்க. ஆமென். புரிஞ்சிச்சா? நீங்கள் பண்ண பிரசங்கம்லாம் புரிஞ்சுதா? எழுதி வச்சிருக்கீங்களா? ஞாபகம் யாருக்குன்னா சொன்னீங்களா? சரி, சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்லா சத்தமாக சொல்லலாமே, உயர்த்தி சொல்லலாமே. அல்லேலூயா. நல்லா கையை உயர்த்தி சொல்லலாமே. ரொம்ப காத்து வராது, உங்கள் சூழ்நிலை எனக்கு புரியுது. ஆமென். அதனால சீக்கிரமா அழகா அவங்களோட நான் பேசி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். டைமுக்கு முடிச்சிடுவேன், பயப்படாது. 1:30 மணி ஆகுது. ஆமென். எவ்வளோ சீக்கிரம் வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். சரி, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான வசனங்கள், ரொம்ப அழகான வசனங்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பைபிளில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டது. ஆமாம், ரொம்ப அழகாக ஆச்சரியமாக ஒவ்வொரு வசனத்தையும் நான் வரும்போது கூட என் கூட வந்த சாம் அவங்களோட வசனங்களை பேசுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வசனங்களை பேசுவது. அப்போது வசனங்கள் ரொம்ப முக்கியமானது. வசனங்கள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். வேத வசனங்கள் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்குது. பைபிளில் 3 காரியம் விடுதலை கொடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. 3 காரியம் விடுதலை. 1, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாகும். இது ஒரு விடுதலை, முதல் விடுதலை சொல்லப்பட்டிருக்கு. 2வது ஒரு விடுதலை சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு. 2வது சொல்லப்பட்டிருக்கு. 3வது விடுதலை சொல்லப்பட்டிருக்குது, சத்தியத்தையும் அறிவீர்கள், உங்களை விடுதலையாக்கும். ஆமென். அல்லேலூயா. விடுதலை கொடுக்கிறது இது 3 தான். ஆமென். இது 3 தான். என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல என் கூட பேசணும், ஏன்னா நேரம் அந்த மாதிரி நேரம். ஆமென். பைபிள் திரும்பாம பார்த்துணும் வாசனம். அதனால கவனிங்க. 3 விதமான விடுதலை வேதத்தில் சொல்லும். 1, குமாரனாகி இயேசு விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. அது ஒரு விடுதலை, பைபிளில் கன்ஃபார்மா இருக்கும். 2வது விடுதலை, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு. அது 2வது விடுதலை. 3வது ஒரு விடுதலை இருக்குது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆமென். இப்போ முதல் விடுதலையை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார், 2வது விடுதலையை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறாரு, 3வது ஒரு விடுதலையை சத்தியம் தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதனாலதான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ள அவசியமான ஒண்ணு என்னன்னா, சத்தியத்தை அறிகிற அறிவு நிறைய பேருக்குள்ள இல்லை. ஆமென். பைபிள் படிக்கணும்ன்ற எண்ணம் நிறைய பேருக்குள்ள இன்னைக்கு இல்லை. ஆமென். சபைக்கு போறோம், பாட்டு பாடுறோம், கீபோர்டு வாசிக்கிறோம், நல்லா கையை தட்டுறோம், ஆனா சத்தியத்தை அறிகிற அறிவு நிறைய பேருக்குள்ள இல்லை. நிறைய பேருடைய ஜபங்கள் கேட்கப்படுறதே இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விளக்குகிறவனுடைய ஜபம் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விளக்குகிறவனுடைய ஜபம் அருவருப்பானது. அப்படி வசனம் சொல்லுது. ஆமென். வசனம் சொல்லுது. அப்போ ஜபத்துக்கு கூட எது ரொம்ப முக்கியமா இருக்குது. இன்னைக்கு நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படுவது இல்லை, ஜபங்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டப்படுவது இல்லை. நிறைய ஜபங்க பாதியிலே நின்று இருக்குது. நிறைய ஜபங்க ஜெபித்து நம்ம சோர்ந்து போயிட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் என் ஜபம் எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்டுட்டார் பாஸ்டர்? ஆமென். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அது விட்டுற போட, ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கலை. ஆமென். ஆண்டவரை தேடி ஒன்றும் நடக்கலை, என்ன தேடி இப்போ என்ன கிடைச்சிடுச்சு அப்படின்னு சில நேரங்களில் சோர்ந்து போயிடுறோம். ஆமென். சோர்ந்து போறோமா இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நிறைய நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போய் மனம் தளர்ந்து போய் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இந்த நிலைமையில உட்கார்ந்துடும். ஆனா வேதம் சொல்லுது, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஆழமான ஒரு வசனத்தை உங்களோட நான் பேசி தொடர்ந்து நான் ஜெபிக்க விரும்புறேன். நல்லா நீங்க கவனித்துக் கொள்ளணும். சத்தியத்தை ஒரு மனுஷன் சரியா புரிஞ்சுக்கிட்டான்னா அவன் வாழ்க்கை நல்லா போகும். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தராலே வரும். அப்படி 1ஆம் வசனத்தை வாசிங்க. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரமோ
கர்த்தரால வரும். ஆமென், அல்லேலூயா. உன் யோசனைகளை கர்த்தரிடத்துல ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால வரும். நல்லா கவனிக்கணும், சீட்டு மடியில போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால வரும். அதை நம்புறீங்க? காரிய சித்தியும் நல்லா கவனிக்கணும். முக்கியமான செய்தி நான் உங்களோடு பேச விரும்புறேன். ஒரு காரியத்தினுடைய முடிவு ரொம்ப முக்கியம். ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆரம்பம் சாதாரணமா இருக்கலாம், ஆனா முடிவு தெரியணும். ஆமென். என்னதான் நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு ஆரம்பம் தெரியுதோ இல்லையோ, ஆனா எனக்கு முடிவு தெரியும். ஆமென், அல்லேலூயா. முடிவு எனக்கு தெரியும். எனக்கு ஆரம்பம் தெரியுதோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா முடிவு எனக்கு தெரியும். எங்க ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா முடிவு எனக்கு தெரியும். ஆமீன் சொல்லுவோம். இன்னைக்கு நான் பேச போற முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? முடிவை நீங்கள் அறிந்திருக்கணும். ஒரு முடிவு ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு முடிவு தெரியாததுனால சோர்ந்து போயிடுறீங்க, தளர்ந்து போயிடுறீங்க. முடிவு தெரியல. ஆமென். நல்லா கவனிக்கணும். ரிசல்ட் நமக்கு முன்னாலே தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எதை பத்தியும் யோசிக்கவே மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ரிசல்ட் தெரியாதவன் தான் பயப்படுவான், ரிசல்ட் தெரியாதவன் தான் சோர்ந்து போவான், ரிசல்ட் தெரியாதவன் தான் கலக்கத்தோடு இருப்பான், ரிசல்ட் தெரியாதவன் தான் தன் வாழ்க்கையில அவ்வளவுதான் நினைச்சு நிற்பான். ஆமென். எங்களெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா நாங்க சொல்லுவோம், எங்களுக்கு முடிவு தெரியும். ஆமென், அல்லேலூயா. முடிவு தெரியும். அருமையான தாவீது கோலியாத்தை எழும்பி நின்று அப்படி போகும்போது அவனுக்கு தெரியும். சொல்றான், நீ இஸ்ரவேலின் தேவனாகிய என் கர்த்தரை நிந்தித்திருக்கிறாய், என் தேவனாகிய கர்த்தர் உன் தலையை என் கையில கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாலேயே முடிவு தெரியும். நல்லா கவனிக்கணும். யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாலேயே முடிவு தெரியணும். ரொம்ப ஆழமா ஒரு காத்து சொல்லி தரேன். உங்க வாழ்க்கையில முடிவு தெரிஞ்சிருச்சுன்னா ஓடிட்டு இருப்பீங்க. ஆமென். பிரைஸ் எனக்கு தான்பா, எத்தனை பேர்னா என் கூட ஓடுங்கப்பா, எத்தனை பேர்னா என் கூட வாங்க, ஆனா நான் தான் பெற்றுக்கொள்ளுவேன். ஆமென், அல்லேலூயா. நர்மையான காலவெளி உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கான ரிசல்ட் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். ஆல்ரெடி நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. இந்த எக்ஸாம் எல்லாம் சும்மாப்பா, இந்த டெஸ்ட் எல்லாம் சும்மாப்பா, ஜஸ்ட் அட்டெண்ட் பண்ணு போதும். ஆமென். சத்தமா சொல்ல மாட்டேன்றீங்களா? உங்க வாழ்க்கையில சும்மா அட்டெண்ட் பண்ணு, ரிசல்ட் என் கையில இருக்குது. ஆமென். நான் பார்த்துக்குவேன். ஆமென். நான் பார்த்துக்குவேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன். பயப்படாத, நீ சோர்ந்துடாத, ரிசல்ட் அவர் கையில இருக்கிறது. ஒரு முறை ஒரு அருமையான சகோதரி என்னிடத்துல ஜெபிக்க வந்திருந்தாங்க. ஜெபம் பண்றதுக்காக ரொம்ப ஆவலோடு வந்திருந்தாங்க. என்னன்னு கேட்டேன், ஐயா என்னுடைய பையனுடைய வாழ்க்கை, அவங்க மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க மாமியார் வீட்டுல போய் செட்டில் ஆயிட்டா, அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டா. பாஸ்டர், நாங்க போய் கூப்பிட போனோம் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம், ஏதோ சின்ன பிரச்சனை அதனால போயிட்டாங்க பாஸ்டர். நாங்க போய் அப்புறம் போய் கூப்பிட போனா, இனிமே நான் அவங்க கூட வந்தெல்லாம் வாழ மாட்டேன், முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர். நாங்க மறுபடியும் இன்னும் ஒரு 3 மாசம் பொறுத்து மனசெல்லாம் மாறி இருக்குன்னு போனா, இனிமே வீட்டுக்கு வந்தீங்கன்னா உன்னை என்ன பண்ணிடுவோம், போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோன்னு என்னுடைய மருமகளும் மாமியாரும் சேர்ந்து சொல்றாங்க பாஸ்டர். என்ன பண்ணணும் புரியல அப்படின்னாங்க. சரி வாங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். 1 வருஷம் அவங்களுக்குள்ள அப்படியே பிரச்சனை போய் அப்படியே விட்டுட்டாங்க. அவள் வரவே இல்லை, இவர் தனியா இருக்காரு. நான் ஒரு கூட்டத்துல பிரசங்கம் பண்ண போனா, இயேசு விடுவிக்கிறாரு நான் பேசுவேன். ஒவ்வொரு மாதமும் நான் இயேசு விடுவிக்கிறாருல பேசுவேன், இயேசு அழைக்கிறாருல பேசுறேன். கவனிக்கணும். அப்போ நான் அந்த பேச போன போது அந்த சகோதரி, அந்த அருமையான தாயார் தான் பையனை கூப்பிட்டு வந்து நின்று இப்படி சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணணும்னு புரியல. ஐயா அவர் டைவர்ஸ் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, போலீஸ் கேஸ் வேற ஆயிட்டு இருக்கு, என்ன பண்ணணும் ஒன்றும் புரியல. நாங்க அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க கேஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, சும்மாவே நாங்க செய்யாததெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி இருக்கிறாங்க, என்ன பண்ணும் பாஸ்டர்னு சொல்லி அப்படி நின்னாங்க. வந்து சரி ஜெபம் பண்ணலாம் வாங்க ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களை கடைசியா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு, ஜெபம் பண்ணுவோன்னு ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, உன் மருமக உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆமென். உங்க மருமக உங்க வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் ஜெபம் பண்ணிட்டு, அவங்க பிரச்சனை போலீஸ் கேஸ் எல்லாம் ஆயிட்டு இருக்குது, நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன், இல்ல உங்க மருமக உங்க வீட்டுக்கு வந்துடுறாங்கம்மா, நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் செய்வார் போங்கன்னு விசுவாசத்தோடு அனுப்பிட்டேன். ஒரு 15 நாளுக்கு அப்புறம் ஒரு போன் வருது. அந்த அம்மா கிட்ட இருந்து எனக்கு ஒரு போன் வருது. எப்படியோ அந்த ஏசி விடுவிக்கிறாங்க, என் போனை வாங்கிட்டு இருக்கிறாங்க நம்பர். நான் எப்பவுமே யாருக்குமே நம்பர் கொடுக்கறதே கிடையாது. ஏசு அழைக்கிறாலும் சரி, ஏசு விடுவிக்கிறாங்க, என் நம்பர் யாருக்கும் கொடுக்காதீங்கன்னு நானே சொல்லிடுவேன், அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. அந்த அம்மா எப்படியோ கொஞ்சம் காணிக்கை எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்பர் வாங்கிட்டு இருக்குது. ஆமென், அல்லேலூயா சொல்லுவோமே. சரி, உங்களுக்கு ஒரு டெக்னிக்கை கற்றுக் கொடுக்குறேன். ஆமென்.
ஏசி உடைக்கிறதுல போய் காசு கொஞ்சம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருவாங்க. சரி போகட்டும், அல்லேலூயா சொல்லுவோம். சரி வாங்கிட்டு அந்த அம்மா ஒரு 15 நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் பண்றாங்க. ஐயா உங்களுக்கு ஐயா நீங்க பேசணும் ஐயா அப்படின்னு. என்னம்மா சொல்லுவேன்னா, ஐயா நீங்க சொன்னீங்க உங்க மருமக வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு சொன்னீங்க. ஆனா என்ன நடந்ததுன்னா ஐயா அந்த அம்மா டைவர்ஸ் நோட்டீஸ் வீட்டுக்கு அனுப்பி இருக்குன்னாங்க. ஆமென், அல்லேலூயா சொல்லுவோம். அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா நீங்க மருமக வீட்டுக்கு வந்துருவீங்கன்னு சொன்னீங்க ஜெபம் பண்ணிட்டு. ஆனா அந்த அம்மா என்ன அனுப்பியிருக்குது, இப்போ டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. என்ன பண்ணணும் ஐயா அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க போங்க அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு கடைசியா என்ன சொன்னா, உன் மருமக வீட்டுக்கு வந்துடுவான்னு சொன்னேன். ஆமென், அல்லேலூயா. அந்த அம்மா கொஞ்சம் சிரிப்புலயே கொஞ்சம் சிரிச்சிட்டு பேசிச்சு. நீ சிரிமா, எனக்கு தான் தெரியும் முடிவு. ஆமென், அல்லேலூயா. போன் அனுப்பிட்டேன், போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு 15 நாள் அடுத்த மாசம் கூட்டத்துக்கு போனோன்னே அந்த அம்மா சொல்ற, ஐயா போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு இருக்கிறாங்க, என் மருமகளை என் மகனை உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுக்கணுமா. டைவர்ஸுக்கு முன்னால ஒரு 3 நாள் கவுன்சில் பண்ணுவாங்க மாதிரி இருக்குது. கவுன்சிலிங் கூப்பிடுறாங்க. ஐயா நான் போமா அப்படின்னு. ஆமே, உன் பையனைய மருமக அங்க என்ன பண்ணு போய் பேசட்டும். ஆனா ஒண்ணும் செஞ்சுங்க, உன் மருமகம் வீட்டை தேடி வந்துடுவான். ஆமே சொல்லி அனுப்பிட்டேன். போயிட்டாங்க அப்படி அழகா. இப்படியே 2 மாசம் 3 மாசம் ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் அதை மறந்துட்டேன். அந்த அம்மா போன் பண்றதே விட்டுட்டாங்க எனக்கு. ஆமே, ஒரு நாள் என்னுடைய ஆலயத்துல நின்று இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த அம்மாவும் அவங்க வீட்டுக்காரரும் ஒரு 4-5 பேர் வந்து சர்ச்சில் உட்கார்ந்தாங்க. நான் யோசித்தேன், என்ன சொல்ல வந்துக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய பிரசங்கத்தை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரையும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கடைசி அந்த அம்மா ஜெபிப்பதற்கு வந்திருந்தாங்க. என்கிட்ட வந்தாங்க. அவங்க ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், வாங்கம்மா ஜெபம் பண்ணலாம், என்னம்மா சொல்லுங்க அப்படின்னு. ஐயா இவர் தான் எங்க வீட்டுக்காரர் அப்படின்னா. சரிம்மா, எங்க வீட்டுக்காரரை பார்த்துட்டேன். ஐயா இவன் தான் என் பையன் தான், அன்னைக்கே பார்த்துமா உங்க பையனை. ஆமா, இந்த பொண்ணு யார் தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியலையம்மா, பார்த்துருந்தா தானே பார்த்தேன்னு சொல்ல முடியும். இதையா என் மருமக போன வாரம் ஃபோன் பண்ணி, அம்மா நான் வீட்டுக்கு வந்துடுறேன்னு அவளே ஃபோன் பண்ணிட்டு நீ வீட்டுக்கு வெளியேறுமா, நான் வந்து உன்னை கூட்டின்னு போறேன்னு சொல்லி இந்த அம்மா போய் வீட்டுக்கு கூட்டின்னு வந்துருக்கேன். ஒரு அலேலியா சொல்லுவோம். மருமக வீட்டுக்கு வந்துட்டா. ஆமே, நான் சொல்றேன், முடிவு தெரிஞ்சவன் தான் தைரியமா இருப்பான். ஒரு அலேலியா சொல்லுவோம். அல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், முடிவை கர்த்தர் தம்முடைய கைகளில் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு உன்னுடைய முடிவு தெரியும். நீ ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்ப, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இனிமே ஒண்ணும் நடக்காது, இனிமே வராது, இனிமே கிடைக்காது, இனிமே அவ்வளவுதான் அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா நான் சொல்றேன், உன் கையில முடிவு இல்ல, முடிவு கர்த்தருடைய கையில இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்றேன், காரிய சித்தியோ கர்த்தராலே வரும். ஒரு முடிவு பண்ணுகிறவர் கர்த்தர். நீ 1000 முடிவுகளை வெளியில் இருக்கிறவங்க செய்யலாம். உன்னுடைய நண்பர்கள் 1000 முடிவு எடுக்கலாம், உறவினர்கள் 1000 விதமான முடிவுகள் எடுக்கலாம். ஆனா உன் முடிவை கர்த்தர் தம்முடைய கைகளிலே வைத்திருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய கைகளிலே உன்னுடைய முடிவை வைத்திருக்கிறார். ஒரு மனிதனாலும் அதை மாற்ற முடியாது, பறிக்க முடியாது, எடுக்க முடியாது. கர்த்தருடைய கைகளிலே உன் முடிவு இருக்கிறது. 1000 சதி திட்டங்களை வெளியில போடட்டும், 1000 விரோதமாய் பேசி காரியங்களை செய்யட்டும், கூட்டம் கூடி 1000 காரியங்களை பேசட்டும், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? முடிவு கர்த்தருடைய கைகளில் இருக்கிறது. காரியங்களை நம் பக்கமாய் மாற்றுகிற தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். காரியங்களை நமக்கு சாதகமாய் மாற்றுவதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் ஆச்சரியமானவர். நிறைய பேர் அப்படி நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம். பயப்படாதீங்க. எந்த கேஸ் உனக்கு விரோதமா ஒரு வேலை இருந்து உனக்கு சாதகமாவே வராது பாஸ்டர் நிலைமையில இருக்கலாம். பயப்படாத, உனக்கு சாதகமாய் மாற்ற தேவனால் கூடும். ஆமென். இனிமே அவ்வளவுதான் பாருங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்பா நிறுத்து, கர்த்தருடைய கையில இருக்கிறது. ஆமென். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால வரும். அல்லேலூயா. நீ நான் நம்புற தெய்வம் யார் தெரியுமா? சாதாரணமானவர் கிடையாது, சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். ஆமென். ஊழியத்தை நான் ஆரம்ப நாட்கள்ல, ஆமென், இன்னைக்கு ஆரம்ப நாட்கள்ல, நான் ரொம்ப ஆரம்ப நாட்கள்ல ஆண்டவர் என்ன திடீர்னு ஒரு நாள் என் சின்னதா ஒரு ஷெட் மாதிரி போட்டு நான் வச்சிருந்தேன். என்னுடைய சபையை சின்னதா வச்சிருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், ஒரு அக்டோபர் மாசம் இருக்கும். ஆண்டவர் சொன்னார், எப்பா இந்த ஜன்னல்லாம் கொஞ்சம் இடிச்சிரு. ஆமேன். ஏன் ஆண்டவர்னு கேட்டேன். இல்ல நான் உனக்கு பெரிய பில்டிங் தர போறேன். ஆமேன். என் சபை மக்கள் என்ன பார்த்து சிரிச்சாங்க. ஆமேன். ஓடு அங்கங்க ஒளிவின்னு இருக்குது, இதை மாத்துறதுக்கே எங்க பாஸ்டுக்கு முடியாது. ஆனா இவர் என்ன பண்றாரு இப்போ? ஆமா, ஜன்னல் இடிக்க சொல்ல. ஒரு நாள் சபையில பார்த்து இப்படி சொன்னேன், எல்லாரும் வீட்டுல இருந்து வரும்போது சம்மட்டி எடுத்துன்னு வாங்கன்னு, பைபிளையும் சம்மட்டி எடுத்துன்னு வாங்கன்னு. ஆமேன். எடுத்துன்னு வந்தாங்க. நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஆமேன்.
வந்த உடனே சர்ச்சில் பாட்டு பாடி ஆராதனை பண்ணி இதுதான் நம்ம கடைசியா பாக்குற இந்த பில்டிங், இனிமே இந்த பில்டிங் இருக்காது, கர்த்தர் இடிக்க சொல்றாரு என்ன. ஆமென், அல்லேலூயா. என் வாலிப பசங்க எல்லாம் கொஞ்சம் இடிக்கிறதுன்னா சந்தோஷம் தானே அவங்களுக்கு. சரி, சமட்டி அவங்க கையில கொடுத்து நான் தான் முதல்ல உடைச்சேன் ஒரு ஜன்னல், இயேசுவி நாமத்துல உடை. ஆமென். அவங்க எல்லா பக்கமும் உடைச்சா, எல்லா பக்கமும் உடைச்ச உடனே எல்லா பக்கம் இப்ப கேப் ஆயிடுச்சு. ஆமென். ஆண்டவர் சொன்னார், இப்ப போய் கடகால் நோண்டுனார். அடுத்த வாரம் கடகால் நோண்டதுக்கு நேரம் கிட்ட போயிட்டேன். ஆமென். கிட்ட போய் மண்ணு வெட்டி எல்லாம் வரும்போது மண்ணு வெட்டி கிடப்பாரு கொண்டு வாங்கன்னு. ஆமென். எல்லாம் மண்ணு வெட்டி கிடப்பாரு கொண்டு வந்தாங்க. சர்ச்சில் நடந்து. ஆமென். கொண்டு வந்து விசுவாசத்தோடு கூட ஒரு இடத்துல பள்ளத்தை போட்டுட்டு சொன்னேன், ஒவ்வொரு விசுவாசியும் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, ஒரு பள்ளத்தை நீங்க தான் நோண்டி கொடுக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு பள்ளம் கொடுத்துறேன். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நீ காசு கொடுத்துனா நோண்டு, இல்ல நீயா குடும்பத்துல வந்து நோண்டு. எல்லாரும் கணவன் மனைவி பிள்ளைங்க மொத்த பேரும் ஒரு குழியை நோண்டணும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. முதல்ல விசுவாசிங்க ரொம்ப விசுவாசத்துல ரொம்ப ஆர்வம் வந்து நோண்டினாங்க, முடியல. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது. பார்த்தாங்க, பாஸ்டர் முடியல, தண்ணி ஊற்று அடுத்த வாரம் நோண்டுங்க. ஆமென். இந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு 6-7 குழியும், இந்த பக்கம் ஒரு 7 குழி நோண்டு சொன்னேன். 8 குழி மொத்தம், 8 16 குழி. ஆமென். சென்டர்ல ஒரு 2 ஆமென். இன்ஜினியர் நான் தான். ஆமென். வெளியில அங்க பையன் வந்து பார்த்தாரு, இன்ஜினியர் நான் தான். ஆமென். எதில் இருக்கிற யாரும் இன்ஜினியரும் கிடையாது, யாரும் நான் மட்டும் தான் இருப்பேன். இதை தான் செய், இதை செய், இதை செய். பாருங்க, ஆச்சரியமா எல்லா பள்ளங்களையும் கர்த்தர் நோண்டுவதற்கு உதவி செய்தார். அல்லேலூயா சொல்லுவோம். ஜேசிபி வச்சுதான் நோண்டல நான். ஆமென். அழகா 8 அடி ஆழத்துல பள்ளம் நோண்ட ஆண்டவர். எத்தனை அடி ஆழம்? அல்லேலூயா சொல்லலாமே. என்னையா பாஸ்டர் நோண்டிட்டு அப்படியே மழை பெஞ்சா தண்ணி ஃபுல்லா நிக்கும். இப்ப நீ கூட காட்டின ஐயா, நாங்க இப்படி ஜேசிபி வச்சு பள்ளம் நோண்டணும், அப்படியே நிக்குது, தண்ணி தேங்கிடுச்சு, ஏரி ரொம்பிடுச்சு, தண்ணி தேங்கிடுச்சு. நமக்கும் அதே கேஸ் தான். ஆமீன் சொல்லுங்க. நான் யோசிச்சுக்கிறேன், இவர் ஒரு குழிக்கே இப்படின்னா நான் 12 குழிக்கு இருந்தேன், எப்படி இருந்ததும் யோசித்து பாருங்க. ஆமே, அல்லேலூயா சொல்லுவோமே. 8 குழி நோண்டியாச்சு விசுவாசமா. 1 மாசம் 2 மாசம் ஆயிடுச்சு, 3 மாசம் ஆயிடுச்சு, 6 மாசம் ஆயிடுச்சு. ஒன்னும் கடகாலம் ஒண்ணு 6 மாசம் அப்படி நிக்குது. நான் சொல்லுவேன், டெய்லி காலையில வருவேன், அந்த குழியான நின்று ஜெபம் பண்ணுவேன். ஆமே. சில நேரங்கள்ல குழிக்குள்ள இறங்கி முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுவோம். சிரிப்பா இருக்கா? ஆமே, அல்லேலூயா. நடந்த விஷயத்தை சொல்றேன். ஏன் தெரியல, ஆண்டவர் சொல்ல நான் கொஞ்சம் உள்ள போவேன், சொல்ல கவனிங்க. அப்ப உள்ள முட்டி போட்டு நான் பாட்டு ஜெபம் பண்ணே இருப்பேன். ஆமே, அல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணி ஆச்சரியமா அந்த 8 அடி பள்ளத்திலையும் 5 அடி அகலம். ஆமே, 5 அடி சுத்தி, 5க்கு 5 பள்ளம் அகலம், ஆழம் 8 அடி. ஆமே, அழகா கர்த்தர். இன்னைக்கு போய் நீங்க நின்று என்னுடைய பில்டிங்கை பார்த்தீங்கன்னா எத்தனையோ லட்சங்களை நான் செலவு பண்ணிட்டேன். எப்படி காசு வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா லட்சங்களை கூட கர்த்தர் தன் கையில கொடுத்து அதை முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு நல்ல கையை தட்டி ஆமீன் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஒரு நாள் பால் சீலிங் போடணும்னு கர்த்தர் பேசுறார். பால் சீலிங் போடணும் நீ அப்படின்னு. இப்பதான் மோல்டிங் போட்டு, இப்பதான் எல்லாம் சுண்ணாம்பெல்லாம் அடிச்சு பீம்லாம் வச்சு அழகா வச்சிருக்கிறேன். பால் சீலிங் எப்படி ஆண்டவரே போட முடியும்? போடுப்பா அப்படின்னா நான் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பேங்க்ல எவ்வளவு என்னுடைய அக்கௌண்ட்டை பாக்குறேன். பார்த்தா 1000 ரூபாய்க்கு 1200 ரூபாய் இருக்குது என்னுடைய அக்கௌண்ட்ல. அந்த நேரம் பார்த்து என்னுடைய மனைவியினுடைய செல்போன் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால மனைவியினுடைய செல்போனை கொண்டு போய் கடையில கொடுத்துட்டு கொஞ்சம் ரெடி பண்ணப்பா. அவன் எவ்வளவு சொன்னான்? 1000 ரூபாய் ஒன்னும் சொன்னான். ஆமே, சரி, நம்ம கிட்ட தான் 1200 இருக்குது. விசுவாசத்தோடு கூட பண்ணுப்போம் அப்படின்னு உடனே அவன் ஸ்கிரீன்லாம் மாத்தி அழகா பண்ணிட்டு 1000 ரூபாய் பில்லு போட்டான். உடனே ஸ்கேன் பண்றேன். ஆமே, எப்பவுமே ஸ்கேன் பண்ணி பே பண்றது. அப்படி பண்ணிட்டு பே பண்ணா பேலன்ஸ் 1,30,200 ரூபாய் காட்டுது. ஆமே, என் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன் அதெல்லாம். ஆமே, எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு, என் அக்கௌண்ட் தானே இல்ல வேற எவன் அக்கௌண்ட்னா போன் பண்ணிட்டுமா. ஆமே, மறுபடியும் சந்தேகம் வந்தோன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். மறுபடியும் போய் பேலன்ஸ் உள்ள செக் பண்ணுமானவா அதுல காட்டுது 1,30,200 ரூபாய் காட்டுது. இன்னும் கொஞ்சம் சந்தேகம். மனைவி பார்த்து கேட்கணுமா, இதெல்லாம் பணம் என்ன போட்டியாமா அப்படின்னு கேட்டேன். நான் எங்க போடுறேன்? ஆமே, செல்போன் ரிப்பேர் பண்ண முடியாம தானே உங்ககிட்ட கொடுத்து அனுப்பினேன். ஆமே, 1,30,000 ரூபாய். ஆமே, நம்பவே மாட்டீங்க. எனக்கு பால் சீலிங்க்கு அவ்வளவுதான் காசு செலவாச்சு. ஆமே, அல்லேலூயா. உடனே அனுப்பி விட்டேன். 1,30,000 ரூபாய் பால் சீலிங் போடுப்பான்னு. ஆமே, நான் சொல்றேன், காரிய சித்தியோ கர்த்தராலே வரும். முடிவு கர்த்தருடைய கையில இருக்குது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. ஆரம்பம் அப்படிதான் இருக்கும். முடிவு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எதையும் நீ அசைத்து விடலாம். ஆமே, எதையும் நீ தாங்கிக் கொள்ளலாம், எதையும் எதிர்க்கலாம். ஆமே, முடிவு என் கையில இருக்கிறது. யுத்தத்தில் நின்னா கூட முடிவு என் கையில இருக்குது. நான் ஜெயம் பெறுவேன். ஆமே,
கிதியோனை யுத்தத்துக்கு கர்த்தர் அனுப்பும்போது சொல்றாரு, எப்பா உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, மீதியானீரை முறியடிப்பாய். எப்படி முறியடிப்பாய்? ஒரு மனிதனை முறியடிப்பதை போல முறியடிப்பாய். தைரியமா போ. நீ சாதாரணமானவன் அல்ல, முடிவை தெரிந்து உன் கையிலே வைத்து நீ புறப்படுகிறவன். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையிலே காரியங்களை ஜெயமாய் மாற்றுகிற தேவன் உங்க பட்சத்துல இருந்தால் பூட்டி இருக்கிற கதவுகள் கூட தானாய் திறக்கும்படி ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்வார். ஒருவனும் உங்களை அடைத்து வைக்க முடியாது. ஒருவனும் தடைகளை உங்களுக்கு கொண்டு வரவே முடியாது. சாதாரணமாய் கர்த்தர் மாத்திடுவார். ஆச்சரியமா கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைத்து விடுவார். ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் முடிவை கர்த்தர் நம்ம கையில வச்சிருக்கிறார். முடிவை கர்த்தர் வச்சிருக்கிறார். யாருக்கு ஆண்டவர் முடிவை கையில வைத்திருப்பார்? யாருக்கு? யாருடைய முடிவு? ஒரு 3 காரியத்தை உங்களோட நான் சொல்லி நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிடுறேன். ஆமேன். நல்லா சத்தமா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஆமேன். கேள்வி கேட்கட்டுமா? அல்லேலூயா. என்ன பாஸ்டர் திடீர்னு கேட்டுச்சு? பேதுரு படிச்சவரா படிக்காதவரா? பேதுரு பைபிள்ல இருக்கிற, நீ ஊர்ல இருக்கிற பேதுருவை பார்த்துக்கிட்ட. ஆமேன். பேதுரு படிச்சவரா படிக்காதவரா? சொல்லுங்க ஐயா. படிக்காத. சரி, இயேசு படிச்சவரா படிக்காதவரா? நமக்கு சந்தேகம் தானே. பேதுரு படிச்சவரா படிக்க, இயேசு படிச்சவரா படிக்காதவரா? 7ஆம் அதிகாரம் 14, 15 யோவான்ல வாசிக்கலாமா? வாசிக்க செய்தி உள்ள போறேன். ஆமென். யோவான் 7ஆம் அதிகாரம் 14, 15. யோவான் 7ஆம் அதிகாரம் 14, 15 வாசிக்கலாம். யோவான் 7, 14, 15. வாசிங்க. பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும் இயேசு படிச்சவரா படிக்காதவரா? நான் சொல்ல, இயேசு படிச்சவரா படிக்காத? சொல்லுங்களேன் சத்தமா. நான் சொல்ல, பைபிள் சொல்ல. ஆமே. இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்து, நல்லா கவனிக்கிறேன், படிச்சவங்களோட படிக்காதவங்களை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துவார். ஆமே. அல்லேலூயா. படிப்பு ஒரு மேட்டரே கிடையாதுமா. நான் சொல்றேன், படிப்பு நிறைய பேர் படிச்சுட்டா அப்படி. ஐயா சொன்ன பைபிள் காலேஜ் நடத்துவாங்க. நான் சொல்லுவேன், இந்த பைபிள் காலேஜ் ஞானமெல்லாம் எனக்கு எங்க வந்து தெரியுமா? பைபிளை படிச்சதுனால தான் வந்தது. ஆமே. நான் பைபிள் காலேஜுக்கு போனதுனால எனக்கு வரவே இல்லை. நான் தான் டிப்ளமா தியாலஜி, பிடிஹெச், பிடி, எம்டிஹெச், டாக்டரேட் எல்லாமே செராம்பர் யூனிவர்சிட்டியில முடிச்சோம் நான். ஆமே. செராம்பர் யூனிவர்சிட்டினா சிஎஸ்ஐல ஈஸியா போய் சேர்ந்துடலாம். அவங்க படிச்சிருக்காங்க பாருங்க, ஐயருங்க. அதை படிச்சவன் நான். ஆமே. அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அதெல்லாம் படிச்சுட்டு காரியத்தின் கடைத்தைக்கு சொல்லட்டுமா, இந்த பைபிளை படிக்கிற மாதிரி ஒரு ஆசீர்வாதம் எங்குமே இல்லை என்பதை நான் கண்டு கொண்டவன். நல்ல கையை தட்டி ஆண்டவரை பார்த்து நல்ல சத்தமா கையை தட்டி நான் சொல்றேன், படிப்பு ஒரு முக்கியம் அல்ல. நிறைய பேருக்கு படிப்பு இருந்தாதான் பாஸ் அந்த காரியங்களை சாதிக்க முடியும், படிச்சாதான் இதை பெற்றுக்கொள்ள முடியும், படிச்சாதான் இது வரும். நோ நோ நோ. நான் இன்ஜினியருக்கு படிக்கவே இல்லை. என்னுடைய பில்டிங்கை இன்ஜினியர் பார்த்துட்டு வந்து கேட்டாரு, இந்த பில்டிங்கை கட்டினவர் யாருப்பா அப்படின்னு கேட்டார். ஆமீன் சொல்லுவோமே. இன்ஜினியருங்களே ஆடிட்டாங்க என் பில்டிங்கை பார்த்து. அதை பார்த்து உங்க ஐயா நீங்க தான் வந்து என் பில்டிங்க்கு பார்த்து சொல்லணும்னு. ஆமீன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நிறைய திருச்சபைகளை கட்டுவதற்கு தேவன் எனக்கு உதவி செய்தார். நல்லா கவனிக்கணும். முக்கியமான ஒரு காத்தை நான் சொல்லி தரேன். படிப்பு முக்கியம் அல்ல. முடிவை நீ அறிந்து கொள்ளணும்னா படிப்பு ரொம்ப முக்கியம் அல்ல. படிப்பு அவசியம், படிப்பு தேவைதான். ஆனா வேத புஸ்தகத்துல படித்தவர்களை விட படிக்காதவர்கள் சாதித்திருக்கிறாங்க. நல்ல கையை தட்டி ஆண்டவரை பார்த்து. ஆமென். ஒரு கிராமத்துல உள்ள வரும்பொழுது நான் பார்த்துட்டே வந்தேன். ஆமென். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது. போக பார்த்தா ஒரு ஏரி மேல இதான் வழியான்னு கேட்டேன். கார்ல வரதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தது இந்த வழியில. அப்படி வந்தபோது உள்ள வந்தவனை யோசிச்சேன். நான் சொன்னேன், என் செய்திக்கு ஏற்ற இடம் இதுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். என் செய்திக்கு இந்த இடத்தை தான் நான் சொல்றேன். அற்பமா நினைக்கிறேன், ரொம்ப கேவலமா நினைக்கிறேன், அருவருப்பா நினைக்கிறேன், இந்த இடத்துல தான் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவரை பார்த்து ஆமென். என் கூட வந்து அருமையான சாபா அவங்கள பார்த்து சொன்னேன், எப்பா இங்க இருந்து 4-5 போட்டோ எடுத்துக்கப்பா. ஏன்னு கேட்டாரு. ஆமென். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த கிராமம் இப்படி இருக்காது, மாறிடும்.
அங்க நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு அப்படி இந்த கிராமம் அந்த வீடு அந்த ஓடெல்லாம் ஓடி இதெல்லாம் இல்லை என் மாதிரி நாங்களாம் மாறிட்டோம். அதெல்லாம் அங்கெல்லாம் அழகா பார்த்து போட்டோ எடுப்பா, அந்த தெருவில் நின்று போட்டோ எடுப்பா. இந்த அப்படி குப்பை மாதிரி இருக்கு இதெல்லாம் நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டேன். ஏன் இன்னும் வருகிற நாட்கள்ல இந்த கிராமத்தை ஒரு அழகான பூங்காவாய் கர்த்தரால் மாற்ற முடியும். நல்ல கையை தட்டி அந்த ஆண்டவரை பார்த்து இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், அற்பமா கேவலமா ஒன்றுமில்லாத இந்த கிராமத்துல தேவன் தம்முடைய செயல்களை பயங்கரமாய் விளங்க பண்ண போகிறார். இந்த கிராமத்தை தேடி தேவன் ஜனங்களை கொண்டு வர போகிறார். அற்பமான இடங்களிலே நான் யோசித்தேன், பஸ் கண்டிப்பா இந்த உள்ள வரவே முடியாது. ஆமே, வரவே அதுக்கான வாய்ப்பு கூட கிடையாது. இங்க ஆமே வருதா பஸ்? வர வாய்ப்பே கிடையாது. நான் சொல்றேன், இனி பஸ் எல்லாம் இந்த ரூட்ல வந்து தான் போகுது. ஆமீன் சொல்லுங்க. அந்த கிராமத்துல இருக்கிறவங்க அட்லீஸ்ட் நீங்களா சொல்லுங்களேன். ஆமீன். யாரெல்லாம் இந்த கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க கையை உயர்த்து. நடக்கும். நான் சொல்றேன், இன்னைக்கு ப்ராஃபட்டிக்கலா பேசுறேன், திருக்கரசனா பேசுறேன். பஸ் எல்லாம் வந்து நிக்க போதியா? அப்பா திருப்பதிக்கு போறவங்க அந்த பஸ் நின்னுப்பா. ஊர் திருப்பதிக்கு மொட்டை அடிக்க போறேன். ஆமேன். திருப்பதியிலிருந்து ஜனங்களை கர்த்தர் இங்க கொண்டு வருவார். ஆமேன். அல்லேலூயா. அப்பா சென்னை பஸ் எல்லாம் அந்த லெஃப்ட் பக்கம், இதெல்லாம் ப்ராஃபட்டிக்கல் வேர்டு. நான் சொல்றேன், இதெல்லாம் திருக்கதர்சனம். எப்பவுமே நான் சொல்றேன், ஒண்ணும் இல்லாததுலதான் கர்த்தர் காரியங்களை மாறுதலை முடிய பண்ணுவார். ஆமேன். என் கிராமத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒண்ணுமே கிடையாது. நான் சொன்னேன், இந்த இடத்துல ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு. ஆமேன். அல்லேலூயா. கட்டிட்டா ஏர்போர்ட் தரப்போடாக வெயிட் பண்ணி இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஆச்சரியமா செய்வார். ஒரு இடத்தை உள்ள வாங்க நான் சொன்னேன், ரோட இந்த பக்கமா கர்த்தர் கொண்டு வர போறான்னு சொன்னேன். ஆமென். நான் இருக்கு வீடு ஒரு இடம், ஒரு பெரிய இடம். நான் சொன்னேன், இந்த இடத்துல ரோடு வரப்போகுதுன்னு. பக்கத்துல அப்படி போகும். என்ன பாஸ்டர், ரோடு தான் மெயின் ரோடு, அங்க போதே பெங்களூருக்கு இங்க இருந்து வரும்னு சொன்னாங்க பாருங்க. அப்போ இப்போ கொம்பு நட்டுட்டு அளவெல்லாம் பார்த்துட்டு போயிருக்கான். என்னன்னு கேட்டேன், திருப்பதியில இருந்து திருவண்ணாமலைக்கு பைபாஸ் ரோடு இப்படி வருதுன்னு இருக்கான். ஆமே. நல்ல கையை தட்டி சொல்றேன். எப்பவுமே நான் சொல்றவங்களை பார்த்து நான் சொல்றேன், தேவன் ஒரு காத்தை சொன்னார்னா இல்லாத ஒரு இடத்துல இருந்து இருக்கிறவர்களை கர்த்தர் உருவாக்குகிற தேவன். ஆமே. உண்மை இல்லாததை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தரால செய்ய முடியும். ஆமே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் செய்யற காரிய சித்தியும் கர்த்தர் சொல்லிட்டாருன்னா, நான் சொல்றேன், முதல் காரியம் நான் சொன்னேன், எப்படி இருக்குதுன்னு முக்கியம் இல்ல, எப்படி இருக்க போகுதுன்றது தான் முக்கியம். ஆமென். அல்லேலூயா. இப்ப சாதாரணமா நடந்து வர நாம இதுக்கப்புறம் நடக்க போற விதம் வேற மாதிரி இருக்க போகுது. ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தமா கையை தட்டி சொல்லுவோமே. ஆமென். நான் சொன்னேன், எப்பவுமே முக்கியம் காரிய சித்தியும் கர்த்தரால வரும். நடக்கையும் ஆச்சரியமா ஆண்டவர் ஆச்சரியமா மாத்துவார். 3 காரியம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் காரிய சித்தி செய்யணும்னா 3 காரியம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை ஸ்தாபிப்பதற்கு, ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை கொண்டு போவதற்கு 3 காரியம் ரொம்ப முக்கியம். நம்பர் 1 வாசிக்கலாமா வேணாமா? அல்லேலூயா. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? அதனுடைய 15-16 வசனங்களை வாசிக்கலாம். அந்நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவில் போதும். ஆமென். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கவனிக்க நான் சொல்லி தர போறேன். இப்ப கத்துக்கணும், பைபிளை கத்துக்கணும். ஆமே. எத்தனை பேர் பைபிளை கத்துக்க வந்திருக்கீங்க? காரிய சித்தியோ கர்த்தரால் வரும், அதான் நம்ம டாபிக் வச்சுக்கலாம். ஆமே. இப்ப 3 காரியம் ரொம்ப முக்கியம் நான் சொன்னேன். ஆமே. 3 காரியம். முதல் நம்பர் 1 இப்ப நான் சொல்ல போறேன். என்னன்னா, ஏசாமி எழுந்து போயிட்டாரு, பரலோகம் போயிட்டாரு. இப்போ பரலோகம் போயிட்டாரு. ஆமே. பரலோகம் போயிட்ட உடனே கீழே சீசர்கள் நின்று இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் 120 பேர் அவங்க கூடி ஒரு இடத்துக்கு போறாங்க. போயிட்டு அங்க போய் இருக்கிறாங்க. அங்க போய் இருந்து அவங்க என்ன செஞ்சாங்க வாசிக்கலாம். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தாங்க. ஆமென். ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தாங்க. என்னோட கேள்வி இங்க என்ன ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னா, அவங்க என்னையா ஜெபம் பண்ணியிருப்பாங்க, அவங்க என்ன வேண்டுதல் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு என்ன தேவை இருந்திருக்கும், அவங்க ஜெபம் என்னவா இருந்திருக்கும்? எப்ப நான் யோசிச்சிருக்கிறீங்களா?
நாம ஜெபம் பண்ணணும்னு பிரசங்கம் பண்றோமே, இங்க கூடி இருந்தவங்க என்ன ஜெபம் பண்ணிருப்பாங்க? இப்ப ஐயா கூட ஜெப குறிப்பு நடத்தினாரா இல்லையா? ஜெப குறிப்புகளை சொன்னார்ல. அப்போ இங்க என்ன ஜெப குறிப்பை சொல்லி இருப்பாங்க? அவங்க எதுக்காக ஜெபம் பண்ணிருப்பாங்க? எப்ப நான் யோசித்து பார்த்திருக்கீங்களா? என்ன ஜெபம் பண்ணிருப்பாங்க சொல்லுங்களேன். பைபிள் படிச்சோம், எதுக்காக விண்ணப்பம் பண்ணிருப்பாங்க? கூடி இருக்கிறாங்க, 120 பேர் கூடி இருக்கிறாங்க. இப்ப நம்ம கூடி இருக்கிற மாதிரி கூடி இருக்கிறாங்க. அப்படி கூடி இருக்கும்போது அவங்க எல்லாம் ஜெபம் பண்றாங்க, வேண்டுதலை தரித்து இருக்கிறாங்க. நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், என்ன ஜெபம் பண்ணிருப்பாங்க? அவங்க என்ன வேண்டுதல் பண்ணிருப்பாங்க? ஆமென். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், பயந்து இருப்பாங்க. போயிட்டதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது? ஆமென். சரி, நான் ரொம்ப அழகா சொல்லித்தரேன். 3 காரியத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆமென். 3 காரியம். நம்பர் 1, இது வரைக்கும் ஏசாமி அவங்கள வழி நடத்தின்னு இருந்தார். இப்போ வழி நடத்துறதுக்கு யாரும் இல்ல. அவங்கள வழி நடத்துறதுக்கு யாரும் இல்ல. லீடர்ஸ் இல்ல, தலைவர்கள் இல்ல. ஆமென். நல்ல தலைவர்கள் இல்ல. இப்போ ஏசாமி இது வரைக்கும் அவங்கள எல்லா இடத்துக்கும் கூட்டு போனாரு, எல்லா இடத்துக்கும் அற்புதம் செஞ்சாரு. இப்போ அவங்கள அம்போடு விட்டுட்டு அவர் எங்க போயிட்டாரு? மேல போயிட்டு இப்ப எல்லாம் கலங்கி நிக்கிறாங்க. தலைவர் இல்லையே, எங்களை நடத்துறதுக்கு யாரும் இல்லையே. நம்பர் 1. நம்பர் 2, எதுக்காக ஜெபம் பண்ணிருப்பாங்க? என்ன ஜெபம் பண்ணி வேண்டுதல் பண்ணிருப்பாங்களா? இனிமே நான் என்ன செய்ய போறேன்? இது வரைக்கும் அவர் சோறு போட்டாரு, கூட்டுறதுலாம் கூட்டு போயிட்டு தண்ணியை திராட்சை ரசமாக்குனாரு. 5000 பேருக்கு சோறு போடும்போது 12 கூட மீதிச்சு எங்களுக்கு தான் பிரிச்சு கொடுத்துட்டாரு. ஆமென். அல்லேலூயா. இப்படிதான் யோசிச்சிருப்பாங்க. அப்போ இனிமே எங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? There is no future in my life. என் வாழ்க்கையில் எதிர்காலமே இல்லை, என்ன பண்ண போறோம்? அப்படி கலங்கி போய் நிக்கிறாங்க. ஆமென். கலங்கி போய் நிக்கிறாங்க. எதிர்காலத்தை குறித்த ஒரு நெருக்கம் அவங்களுக்கு இருந்தது. முதல்ல சொன்னேன், அவங்கள வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அதனால எங்களுக்கு ஆண்டவரே என்ன பண்ண போறோம்? வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஆண்டவரே. நம்பர் 2, எங்க எதிர்காலம் எப்படி இருக்க போது ஒன்னும் தெரியலையே, அதுக்காக அவங்க ஜெபம் பண்ணாங்க. நம்பர் 3, 3வது முக்கியமான காரியம் என்ன காரியம்னா, இனிமே சாப்பாட்டுக்கு என்ன வழி? ஆமென். இனிமே சாப்பாட்டுக்கு என்ன வழி? நாங்க என்ன பண்ணணும்? என்ன செய்ய போறோம்? இது இப்படியே இருந்தா எப்படி? இப்படியே இருக்கிறோமே. ஆமென். நல்லா கவனிக்கணும். அப்போ அவங்க வாழ்க்கையில ரொம்ப அப்படி கேள்விக்குறியோடு, எதிர்பார்ப்புகளோடு, அவங்க வாழ்க்கையில ஒண்ணும் தெரியாம அப்படியே எல்லாம் திடீர்னு ஒரு வீட்டுல கணவர் இறந்துட்டான்னு வச்சுக் கொள்ளுங்களேன். பெண் பிள்ளைங்க ஒரு 5 இருக்கிறாங்க. மனைவி இருக்கு. என்ன செய்வாங்கன்னா யோசித்து பாருங்க. இனிமே இது எப்படி நான் கரையேற்ற போறேன்? இனிமே எப்படி வாழ போறேன்? இனிமே வீட்டு வாடகை எப்படி கொடுக்க போறேன்? இனிமே சாப்பாடு எப்படி? இதெல்லாம் பல விதமான குழப்பத்தோடு தான் இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இதே மாதிரி குழப்பத்தோடு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அவசியமானது ரொம்ப அவசியமான முதல் காரியம், உங்களுக்கு ஒரு நல்ல லீடர் தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெரி குட் லீடர்ஸ். நல்ல தலைவர்கள் உங்களை வழி நடத்தணும். நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிற, நல்ல காரியங்களை செய்கிற லீடர்ஸ் உங்களுக்கு வேணும். எப்பெல்லாம் நீங்க சோர்ந்து போறீங்களோ அப்பெல்லாம் உங்களை என்கரேஜ் பண்றதுக்கு ஒரு லீடர் வேணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சில பேர் என்ன பண்ண தெரியாத போது தேவ ஊழியர்களை கர்த்தர் அனுப்பி, அம்மா இதை செய் அன்று ஆசீர்வாதமா மாற்றுவார். என்னுடைய சபையில ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க. ஐயா, என் வாழ்க்கையில ரொம்ப கலங்கி போயிருந்தேன், ரொம்ப அப்படியே உடைக்கப்பட்டிருந்தேன். அப்பதான் இந்த ஜெயராஜ் அவருடைய அந்த பிரேயருக்கு நான் போனேன். அவங்க சொன்னாங்க, பிரேயருக்கு போனேன். அவர் அழகா ஒரு ஆலோசனை கொடுத்தார். ஜெபம் பண்ணிட்டு, சிஸ்டர் நீங்க இதை செய்யுங்க, நீங்க நல்லா ஆயிடுவீங்க அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பினாரு. அந்த பிரகாரம் நான் கேட்டேன், நல்லா ஆயிட்டு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெயராஜ் வேற யாரும் நினைச்சுக்காதீங்க, உங்க ஐயா தான். ஆமென். அவர் சொல்லியிருக்கிறார், சில ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார் அவர். ஆமென். நான் சொல்றேன், நல்ல ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுக்கும் போதுதான் நீங்க உங்களுக்குன்னு வச்சிருக்கிற கோலை போய் அடைய முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். இந்த நாட்கள்ல நல்ல லீடர்ஸ் இல்ல, உங்களை வாழ வைக்கிற, வழி நடத்துகிற, உங்களுக்கு வழி காட்டுகிற, உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிற, அல்லது உங்களை உற்சாகப்படுத்துகிற, உங்களை தாங்குகிற, உங்களை தப்புவிக்கிற, உங்களை புஷ் பண்ணி முன்னால கொண்டு போகிற நல்ல லீடர்ஸ் இல்லாததுனாலதான் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி அடைந்திருக்கிறீங்க. பாஸ்டர்மார்கள் எதற்கு தெரியுமா? வாங்க நம்ம எல்லாம் ஒரு பாட்டை பாடுவோம், காணிக்கை எடுப்போம், காணிக்கை வாங்கிட்டு நல்லா போய் அப்படி அல்ல. அதற்காக அல்ல. ஊழியர்கள் எதற்காக தெரியுமா? தலைவர்கள் எதற்காக தெரியுமா? எப்போதெல்லாம் நீங்க சோர்ந்து போறீங்களோ, எப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில கவலைப்படுகிறீங்களோ, அப்பெல்லாம் உங்களை வந்து தட்டி எழுப்பி, ஆமா இன்னும் இல்ல, முடியல, இன்னும் இருக்குது, வா போலாம் அப்படின்னு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி, உங்களை தட்டி எழுப்பி, உங்களை அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகிற நல்ல தலைவர்கள் உங்களுக்கு தேவை. உங்க வீட்டுல எப்பெல்லாம் மனம் தளர்ந்து போறீங்களோ, தேவனுடைய ஊழியக்காரனை கூப்பிடணும். நீங்க ஊழியக்காரனை கூப்பிடணும். நல்ல லீடர்ஸ் வேணும் உங்களுக்கு. ஆமென்.
ரொம்ப அற்புதமான ஒரு சப்ஜெக்ட் பைபிள்ல இருக்குது, வாசிக்கலாமா? 1 சாமுவேலின் புஸ்தகம். டைம் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு நீங்க கையை காட்டணும், நான் முடிச்சிருக்கேன். நான் ரொம்ப சிம்பிளான ஊழியக்காரர், நீங்க எப்போ வேணாலும் கையை ஆட்டணும். ஆமே. டைம் ஆயிடுச்சு பாஸ்டர், பசி எடுத்துச்சு, என் கதையை முடிச்சிருக்கேன்னா முடிச்சிருக்கேன். ஆமே. 1 சாமுவேலின் புஸ்தகத்துல ஆமே, வாசிக்கலாமா? 9ஆம் அதிகாரம். 9ஆம் அதிகாரம் அப்படியே 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சவுலை நோக்கி ஒருவனை கூட்டிக் கொண்டு தேட போதும். நான் கதை மாதிரி சொல்லிடுறேன். ஒரு 2:30 மணிக்கு முடிச்சிடலாமா? 3 மணிக்கு முடிச்சிடலாமா? நீங்க முடிங்க பாஸ்டர், இதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டாதாங்க. சரி கவனிக்க. இப்போ சவுல் அவங்க அப்பா கூப்பிடுறாரு, எப்பா சவுல் எங்க வா அப்படின்னு கூப்பிட்டு வீட்டுல இந்த மாதிரி காணாத போயிட்டு கழுதிங்க, நீ கொஞ்சம் என்ன பண்ணு, போய் தேடப்போ, போய் தேடி கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லி அவனை அனுப்புறாங்க. அவன் அனுப்பின உடனே இவரு அவங்க வேலைக்காரங்களாம் கூப்பிட்டுக்கின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்படியே போறாரு. கவனிக்கணும். இப்ப புறப்பட்டு போறார். வாசிக்கலாம். 4ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா இவங்க புறப்பட்டு போறாங்க. அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பென்யமீன் நாட்டை உருவ கடந்தும் அவைகள் காணவில்லை. போராடலாம் ஃபெயிலியர். போராடலாம் கழுதியை தேடி போற இடம் 3 இடம் போனா 3 இடம் என்ன ஆகி போச்சு? இப்போ ஃபெயிலியர். நம்ம போய் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சா என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறம் இது கர்த்தர் சித்தம். நிறைய பேர் அப்படிதான் விட்டுறது. இது முயற்சி பண்ண ஃபர்ஸ்ட், அது கர்த்தர் சித்தல். அதான் தான் வந்து 3 முறை போயிட்டோம். 3 முறை என்னது போய் முயற்சி பண்ண முடியல. ஆமே. நம்ம ஆளுக்கும் அதே யோசனை தான். யாருக்கும்? சவுலுக்கும் அதே யோசனை. வந்து என்ன சொல்ல பாருங்க, வாசிங்க. அப்பொழுது சூப் என்னும் நாட்டிற்கு வந்த போது, 5ஆம் வசனம் வாசிக்கிறேன் நான். சூப் என்னும் நாட்டிற்கு வந்த போது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடி திரும்பி போவா என்றார். என்ன சொன்னார்? இப்போ சோர்ந்துட்டாரா? சோர்ந்துட்டாரு. 3 இடம் பார்த்தாச்சு. நான் அப்பா ரொம்ப வாப்பா வீட்டுக்கு போலாம். எங்க அப்பா கழுதிக்கு போன கஷ்டத்தை போய் என் மேல வச்சிருப்பாரு, திரும்பி போலான்னு சொல்லி அவன் திரும்பி போகிற விட்டு போகிற அப்படிப்பட்ட நிலைமையில நிற்கும் போது, ஆமே, நல்லா கவனிக்கணும். சவுலுடைய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? கழுதையை கண்டுபிடிக்கணும். ஆமே. போயினே இருக்கிறான். 3 இடத்துல போய் தேடுறான், கிடைக்கல, விட்டுட்டான். திரும்பி வீட்டுக்கு போறதுக்கு பிளான் பண்ணும்போது அங்க இருந்து ஒருத்தர் என்ன சொல்லலாம் பாருங்க, வாசிங்க. அதற்கு அவன் வேலைக்காரன் சொல்றான், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார். ஆமே. வேலைக்காரன் சொல்ல, எப்பா இருப்பா, வீட்டுக்கு போவேனா, அங்க ஒருத்தர் இருக்கிறார். நான் சொல்றேன், எப்பெல்லாம் வாழ்க்கையில சோர்ந்து போறியோ அப்பெல்லாம் போன் பண்ணி ஜெயராஜ், ஐயா இந்த மாதிரி இருக்கு, என்ன பண்ணலாம்? ஆமே. ஒரு ஊழியர் இருக்கிறார், ஒரு லீடர் இருக்கிறார். நான் சொல்றேன், எப்பெல்லாம் சோர்ந்து போறீங்களோ உங்களுக்கான ஒரு நல்ல லீடரை நீங்க வச்சுக்கணும், நல்ல ஒரு தலைவரை நீங்க வச்சுக்கணும். உங்களுக்கான எதிர்காலத்தை எப்பவுமே சொல்லி கொடுக்கிற ஒருத்தரை வச்சிருக்கணும். பக்கத்துல இருக்க வேலைக்காரன் சொல்றான், எப்ப அங்க ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, அவர் நமக்கு போதிப்பாருப்பா. ஆமே. ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு நல்ல லீடரை நீங்க வச்சிருக்கீங்க? குட் லீடர். ஆமே. குட் லீடர் இஸ் a very important person. ரொம்ப முக்கியம். நல்ல லீடரை வச்சுக்கணும். நல்ல நீ வளர்ச்சி அடையணும், மேல போகணும், கோலை அடையிறதுக்கு உங்களை புஷ் பண்ணணும். இந்த சாமுவேலை கூட வச்சிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்படி தட்டி கிட்டி வச்சு எப்படி எப்படின்னா கொண்டு வர அப்படி நிக்க வச்சிடணும். அதான் நம்ம நோக்கம். ஆமென். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எப்படின்னா தூக்கி நிக்க வச்சிடணும். சார்ந்த ஒண்ணுமே இல்லாதவனை எப்படின்னா உயர்த்தி வச்சிடணும். அதுக்கான ஒரு நல்ல லீடர் நமக்கு தேவை. நமக்காக வச்சிருக்கிற அந்த 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 முடிவை எப்ப அடையணும்னா, எப்பெல்லாம் சோர்ந்து போறோமோ அப்பெல்லாம் நம்மளை தூக்கி விடுகிற ஒரு நல்ல லீடர் நமக்கு வேணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப மறுபடியும் அவன் நோக்கி பிரயாணமா போறார். போகும்போது ஒரு கேள்வி கேட்கிறார். வாசிக்கலாம். 7ஆம் வசனத்துல 9:7. அப்போது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து,
நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? நம்முடைய பையில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று. தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்துல ஒண்ணுமே இல்லையப்பா, காணிக்கை கூட இல்லையப்பா. ஆமே, எல்லாமே சாப்பிட்டு நமக்கு எல்லாமே காலி ஆயிடுச்சு. நம்ம தான் ஒண்ணு இல்லாம ஆயிட்டோமே, நம்ம தான் ஜீரோ ஆயிட்டோமே. இனிமே என்னத்த? ஆமே, நம்மளை மதிக்க மாட்டாங்களே, நமக்கு பேர் இருக்காது, எல்லாம் போயிடுச்சு. ஆமே, சில நேரங்கள்ல என்ன தேடி வரவங்க எப்பவுமே என்ன தேடி வரவங்க எல்லாம் முடிஞ்சு போய் ஜீரோவில் இருக்கும்போது என்கிட்ட வருவாங்க. ஆமே, என் வேலையை என்ன வேலை தெரியுமா? மறுபடியும் அவங்கள ஹீரோவாக்கி அனுப்புவாங்க. நல்லா சத்தமா சொல்லுங்க. மொத்தத்தையும் முடிச்சுட்டு வருவாங்க நம்ம கிட்ட. ஆமே, எனக்கு ரொம்ப பிடிக்காது. நான் வரும்போது சொல்லுவேன், நல்லா இருக்கும்போது நான் தேவை கிடையாது, நல்லா இருக்கும்போது நான் அவசியம் கிடையாது, ஒரு நல்லா இல்லாத போது நான் வேணும். ஆமேன்னு சொல்லுவோம். சத்தமா சொல்ல மாட்டேன்றீங்க. நல்ல மகிழ்ச்சியா சொல்லுங்க. நான் சொல்றேன், நான் ஒரு ஊழியக்காரன் எப்படிதான் இருக்கணும்? நீ நல்லா இருக்கும் போது இல்லையா, நீ எப்பெல்லாம் அழிஞ்சு போறியோ, கெட்டு போறியோ, ஒன்னு இல்லாம போறியோ, எப்பெல்லாம் உன் வாழ்க்கையில ஜீரோவான நிலைமைக்கு வரியோ, அப்போ உன் பக்கத்துல வந்து நின்று உன்னை தூக்கி நிறுத்துகிற ஒரு நல்ல தலைவனை உன் பக்கத்துல நீ வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட மனிதனை இந்த அருமையான மத்தியான வேண்டும் உங்க மத்தியில கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு சத்தமா சொல்லுவோமே, குட் லீடர் கேன் மேக் யூ அப். உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்துவதற்கு உனக்கான வைத்திருக்கிற திட்டங்களை, உனக்கான நோக்கங்களை, உனக்கான மேன்மைகளை, உனக்கான உயர்வை, உன்னை கர்த்தர் உயர்த்துற இடத்துக்கு கொண்டு போவதற்கு ஒரு நல்ல லீடர் வேணும். ஆமென். பயப்படாதீங்க, கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்ப இவரு சவுல் சொல்றார், எப்பா அந்த ஊழியக்காரர்கிட்ட போறதுக்கு எந்த தின்பண்டங்கள் இல்ல, காசு இல்ல. ஆமே, இப்ப அந்த வேலைக்காரன் என்னத்தமா சொல்றாரு, வாசிக்கலாமா? அந்த வேலைக்காரன் சொல்லியப்பா இரு, ரொம்ப அவசரப்பட்டார். ஆமே, அந்த வேலைக்காரன் 8ஆம் வசனம், பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுக்கும். ஆமே, நல்லா கவனிக்கணும். சில நேரங்களில் நம்ம கூட இருக்கிறவனே நம்மளை கெடுக்க நினைப்போம். ஆமே, நம்ம கூட நல்ல ஆளா வச்சுக்க. இப்ப அந்த ஊழியக்காரன் போற அப்படி சொல்லக்கூடாது. கூட இருக்கிறவன்னு சொல்லணும், வாங்க அந்த ஊழியக்காரன் போறோம், இந்தப்பா அதுக்கு நான் பஸ் பேர் கொடுத்து அனுப்புறேன், போ. பஸ் பேர் இல்லையா, நான் தானே பஸ் பேர், இந்த போ போய் அவரை சந்தித்து விடு. ஆமே, நல்லா கவனிக்கணும். ஒரு லீடரை சந்திக்கிற வரைக்கும் தான் உன் வாழ்க்கையில சோர்வுகள் வரும். ஒரு லீடரை சரியா சந்திச்சுட்டா உன் வாழ்க்கையில உயர்வுகளை கர்த்தர் தருவார், மேன்மைகளை கர்த்தர் தருவார். உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்துடைய வாய்க்கால்களை கர்த்தர் உங்களுக்கு கூட்டி கொடுப்பார். நீ அறியாத எல்லைகளுக்குள்ள கர்த்தர் உன்னை கூட்டி கொண்டு போவார். நீ தெரியாத காரியங்களை உனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இன்னைக்கு நான் ப்ராஃபெட்டிக்கலா தீர்க்கதரிசனமா சொல்றேன், இதுவரைக்கும் கண்டிராத, இதுவரைக்கும் பார்த்திராத, இதுவரைக்கும் வாழ்க்கையில யோசித்திராத நன்மைகளுக்கு நேராக, உயர்வுகளுக்கு நேராக தேவன் உன்னை கண்டிப்பாய் கொண்டு போவார். ஆமென். நல்ல சத்தமா சொல்லுவோம், ஹalleluya. கொண்டு போவார். குட் லீடர். உன் காரியத்தை நீ அச்சீவ் பண்ணணும்னா, உனக்கு வச்சிருக்கிற அந்த சித்திய காரியத்தை சித்தி பெற வைக்கணும்னா, முதலாவது குட் லீடர் நமக்கு தேவை. தேவனுடைய சித்தத்துக்கு நேராக நம்மை நடத்துகிற அருமையான தேவனுடைய ஊழியக்காரன் தேவை. ஆமென். எப்பெல்லாம் சில ஜனங்க சோர்ந்து போறாங்களோ, மோசேயை கர்த்தர் எழுப்பி அவளோடு கூட பேசுகிறார். லீடர் நம்பர் 1, லீடர். லீடர் ரொம்ப முக்கியம். நேரம் இல்லை, நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆமே, இவர் கொண்டு போய் கழுதையை கண்டுபிடிச்சார். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த சவுலை சந்திச்ச சவுல் போய் சாமுவேலை சந்திச்ச உடனே கழுதையை கண்டுபிடிச்சார். ஆமேன். கண்டுபிடிக்கிறது மாத்திரம் இல்ல, ராஜாவாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ண வைக்கிறார். ஆமேன். நான் சொல்றேன், உனக்கான உயர்வுக்கு கொண்டு போக ஒரு தேவ ஊழியர் கண்டிப்பா தேவை. நம்பர் 2 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள். புரிஞ்சிச்சா புரியலையா? புரிஞ்சிச்சுன்னா நல்லா கையை உயர்த்து அல்லேலூயா சொல்லுவோம். நல்லா புரிஞ்சிச்சுன்னா சத்தமா சொல்லுவோம். இன்னும் ரொம்ப புரிஞ்சிச்சுன்னா கையை தட்டி சொல்லுவோமே. சத்தம் பத்தாது, வேற சொல்ல போயிடலாம். நம்பர் 2 அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் அவருடைய 15ஆம் வசனத்தை இப்ப வாசிங்க. அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது. ஆமென். பேதுருவினுடைய முதல் பிரசங்கம். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. எப்பவுமே முதல் பிரசங்கம் எங்க தெரியுமா சொல்லுவாங்க?
2ஆம் அதிகாரத்துல சொல்லுவாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பேதுரு எழுந்து நின்று பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே பிரசங்கம் பண்ணாருன்னு. நான் சொல்ற முதல் பிரசங்கமே பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பண்ண பிரசங்கம். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை இன்னும் பெற்றுக்கொள்ளவே இல்லை. அதுக்குள்ள பேதுரு எழுந்து யூதாசை குறித்து பேசுகிறார். முதல் பிரசங்கமே யூதாஸ். ஆமென், யூதாஸ். உன்னுடைய காரியத்தை நீ போய் அடையணும்னா ஒழுங்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்கு செய்யணும். ஆமென். பேதுரு தனக்கான கோலை, தனக்கான அச்சீவ்மெண்ட்டை, தனக்கான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு லீடர் எழுப்பிட்டார். இப்போ ஆமென். முதல்ல லீடர் வேணும்னு கேட்டப்பா, அப்ப லீடர் வந்துட்டாரா? யார் வந்தது? லீடர் யார் வந்தது? பேதுரு. சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது தானே சொல்ல. பேதுரு. ஆமென். இப்ப லீடர் வந்தாச்சு. லீடர் வந்து எழுந்து நின்று அப்படி பிரசங்கம் பண்ண. என்ன பிரசங்கம் தெரியுமா? எப்பா, நம்ம அந்த கோலா போய் அடையணும்னா முதல்ல நம்ம இடத்தை சுத்தம் பண்ணணும். ஆமென். டு கிளீன் அவர் பிளேஸ். நமக்கான ஆமென் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன். நம்பர் 2, உங்க வாழ்க்கையில தேவன் காரியங்களை சித்தி பெற வைக்கணும்னா என்னென்ன தப்பெல்லாம் சரி பண்ணிடணும், ஒழுங்கு பண்ணிடணும், சுத்தம் பண்ண வேண்டிய சுத்தம் பண்ணிடணும். அதுதான் பேதுரு எழுந்து நின்று அவன் செய்யற முதல் காரியம். ஆமென். ஒரு வீட்டுக்குள்ள வந்த உடனே முதல்ல என்ன செய்வீங்க? தொடப்பக்கட்டை கையில் எடுத்து பெருக்குவீங்க. ஆமென். இந்த இடத்துல பாய் இப்படிலாம் போட்டு இப்படி கூட்டம் நடத்தணும்னா முதல்ல என்ன பண்ணி ஆகணும்? சத்தமா சொல்லுங்க, சுத்தம் பண்ணி ஆகணும். ஆமென். சுத்தம் பண்ணாதான் காரியம் நடக்கும். உன் காரியத்தை நீ இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நடத்தணும்னா இடத்தை நீ சுத்தம் பண்ணணும், ஒழுங்குபடுத்தணும், காரியங்களை திட்டமிடணும், கடங்க கரெக்டா ஒழுங்குபடுத்தணும். எந்த காரியம் எல்லாம் குறைவா இருக்கோ அதெல்லாம் நிறைவாக்கணும். ஒரு இடத்தை விட்டு புறப்படுவதற்கு முன்பதாக நீ பலப்படணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்போ உன் காரியத்தை நீ திட்டங்களை போய் அடையணும்னா நீ சரியான காரியங்களை ஒழுங்குபடுத்தணும். ஒரு ஊழியக்காரர் வந்து இதெல்லாம் தப்புமா, இதெல்லாம் ஒழுங்குபடுத்திக்க. ஆமென். நீ யோர்தானை கடக்கணும்னா இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு இந்த யோர்தானை நீங்க கடக்க போறீங்க. இன்னைக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். எந்த காரியத்தை ஒழுங்குபடுத்தணும், எந்த காரியங்களை பண்ணணும் செய்யுங்க. ஆயி பட்டணத்துக்கு முன்பதாக அருமையான யோசுவாவின் புஸ்தகத்திலே ஆயி பட்டணத்துக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி உடைந்து கீழே விழுந்த போது யோசுவா அப்படியே முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். ஆண்டவர் போய் எழுப்புறார். எப்பா, பயப்படாதப்பா, இந்த காரியத்தை ஒழுங்குபடுத்தி ஆயி பட்டணத்தை நீ முறியடிக்கலாம். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. முறியடிக்கலாம். இப்பதான் நாங்க எரிகோவை கடந்து வந்தோம். அதுக்குள்ளே ஆயி பட்டணத்துல நாங்க விழுந்து கிடக்கிறோமே. 7ஆம் அதிகாரம் யோசுவாவிலே நீங்க வாசித்தீங்கன்னா அப்படி இருக்கும். அப்ப அருமையான கர்த்தர் வந்து சொல்றாரு, எப்பா யோசுவா எழுந்துரு, காரியங்களை ஒழுங்குபடுத்து, சரி பண்ண வேண்டிய சரி பண்ணு. அந்த ஆயி பட்டணம் அதை நான் உன் கையில கொடுப்பேன். ஆமே, நீ போக வேண்டிய இடத்துக்கு நான் உங்களை கட்டாயம் கூட்டி கொண்டு போவேன். இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும். ஆமே, சறுக்கிட்டீங்கன்னா இந்த முறை தொண்டு கீழே விழுந்துட்டு அடுத்த முறை விழாதபடி பார்த்துக்கணும். ஆமீன் சொல்லுவோம். இந்த முறை சரிக்கிட்டனா அடுத்த முறை சரிக்காம இடத்துக்கான காரியங்கள் ஈடுபடணும். ஆமீன், அல்லேலூயா சொல்லுவோம். கண்டிப்பா நீ பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் கர்த்தர் உன்னை விடவே மாட்டார். இன்னைக்கு நான் ப்ராஃபட்டிக்கலா சொல்றேன், உனக்கான எல்லைகளை, உனக்கான உயர்வுகளை, உனக்கான மேன்மைகளை, உனக்கான ஆசீர்வாதங்களை உன்னை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்களை செய்யாம ஆண்டவர் உன்னை சும்மா விடவே மாட்டார். செய்வார். ஒரு நாள் அவருடைய பையன், எனக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு மனைவி இருக்காங்க. ஆமென். என் பையன் ஒரு நாள், அவன் சின்ன வயசுல ஆட்டோ வாங்குவான். அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் அவனை சிஎம்சி எதிர்க்க காந்தி ரோட்ல அப்படி நடக்க வச்சு கூட்டின்னு போயிருக்கான். சிஎம்சி தெரியுமா உங்களுக்கு? அது எதிர்க்க என் பையனை கூட்டின்னு போயிருந்தா ஒரு இடத்துக்கு மேல என் பையன் என் கையை பிடிச்சி இழுக்கிறான். ஆமென். சின்ன பையன் அப்போ என் கையை பிடிச்சி இழுக்கிறான். நான் பாக்குறேன், மறுபடியும் இருக்கிறேன், வரவே மாட்டேன்றான். இருந்துட்டோன்னா என்னடான்னு கேட்டா பக்கத்துல ஒரு ஃபிளைட் இருந்தது. ஆமென். ஃபிளைட்னா நீங்க ஒண்ணு ஏர்போர்ட் நினைச்சுக்காதீங்க, ஃபிளைட் பொம்மை அப்படி இருந்தது. அதை பார்த்து டாடி எனக்கு இது வேணும்னா. எவ்வளவுப்பா? 420 ரூபாய்னா. ஆமே, அப்போ ரொம்ப கஷ்டம் எனக்கு. 420 ரூபான்றது எனக்கு அப்போலாம் ரொம்ப கஷ்டம். என் பையன் சின்னதா இருக்கு, இப்பவும் கஷ்டம் தான். ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, நான் கேட்டேன்னா கர்த்தர் அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். எனக்கெல்லாம் அப்படிதான். நான் ஆண்டு ரொம்பலாம் கொடுக்காதீங்கன்னு நான் சொல்றது அவர்கிட்ட. எனக்கு ரொம்பலாம் வேணாம் ஆண்டவரே. ஆமே, எப்பவுமே என் ஜெபம் ரொம்ப கொடுத்துட்டு கணக்கு கேட்டு அதில் மாட்டி நரகத்துக்கு போறதை விட கொஞ்சமா கொடுங்க, இருக்கிறது செய்யறேன், செஞ்சுட்டு போறேன். ஆமே, அல்லேலூயா சொல்லுவோம். அளவோட சாப்பிடுவோம், ஆயுசு நல்லா வாழ்வோம். ஆமே, கண்டதையும் சாப்பிடுவோம், சீக்கிரமா போய் சேருவோம். ஆமே, நான் சாப்பாட்டை கூட ரொம்ப அளவாக தான் வச்சுக்குவேன். ரொம்ப கண்டதெல்லாம் எடுக்க மாட்டேன். ரொம்ப அப்படி லிமிட்டடா இருக்கும். ஆமே, நான்வெஜ் சுத்தம் வடையாண்டுவேன். ஆமே, அல்லேலூயா.
நீங்களாம் போட்டால் சாப்பிடுவேன் நான். அதுக்குன்னு சரி, இன்னைக்கு கூட ஒரு கடைக்கு நானும் இவரை தேடின்னு போனோம். அப்படியே போய் சாப்பிட்டு இப்போ ஒரு வில்லேஜில் போய் பெரிய பெரிய ஹோட்டலாம் சாப்பிட்டோம். ஒரு கிராமத்தில் போய் உட்காந்து அந்த இட்லி அந்த சாம்பார் அதெல்லாம் ஒரு தட்டில் கொடுப்பாங்க பற்றி அது சாப்பிடணும்னு ஆசை. ஆமேன்னு சொல்லுவோம். அப்படி நானும் இவரை கார் எடுத்துட்டு அப்படியே கிராமத்துக்குள்ள போயிட்டு அங்கே உள்ள ஒரு ஊர் ஒன்று போனால் அங்கே இருந்தது ஒரு கடை. நேராக போயிட்டு அந்த ரோட்டில் அந்த ஏரியெல்லாம் தாண்டி போனால் ஒரு ஊர் நல்லா இருந்தது. அங்கே போனால் ஒரு இடத்துல சின்னதாக வச்சுருந்தாங்க. அழகாக உட்காந்து நானும் அவரை சாப்பிட்டு அப்படியே வந்தோம். சும்மா ஒரு 2 ரொம்ப சாப்பிடல கொஞ்சம். நான் சொல்கிறேன் எதுக்காக கவனிங்க. என்ன சொல்ல வந்தேன்? ஹோட்டலுக்கே போயிட்டீங்க நீங்கள். மூக்கு வேற தொலைக்குது வாசனை இப்போ. சீக்கிரம் முடிங்க பாஸ்டர், நாங்கள் போய் முடிக்கணும். சரி கவனிங்க. அல்லேலூயா. ஸோ ரொம்ப ஆழமாக உங்களுக்கு முக்கியமான காரியம் சொல்லித்தரேன். அப்போது என் ஃப்ளைட் கேட்டான். என் பையன் ஃப்ளைட் இருக்குது. கேட்ட உடனே என் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குது என் பழக்கம். என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவேன். போடா அப்படின்னு அதை வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போனால் என் பையன் ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கி ஐடி அப்படியே ஃபிட்லாம் பண்ணுறான். அப்படியே லக்கெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு அப்படியே மொத்தம் பண்ணிட்டான். ஒரு இவ்வளோ பெருசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் முக்கால்வாசி இருக்கும். அவ்வளோ பெருசு பெரிய ஃப்ளைட். ஸோ அதை வாங்கி போய் எல்லாம் மாட்டிட்டு உடனே நம்ம பிள்ளைங்க 2 நாள் விளையாடுவாங்க, 3 நாள் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் மொத்தம் பாட்டாக இருக்கும். ஒரு நாள் நான் எங்கேயும் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தால் எல்லாம் பாட்டாகுது. நான் பார்த்தேன். எப்பா 420 ரூபா கொடுத்து வாங்குறது எனக்கு தான் தெரியும் கஷ்டம். கத்தர் கொடுத்த பணம் இல்லை. சரி பார்த்துட்டு அவன் அதை ஒரு அப்படி இல்லை விட்டான் பாருங்க. அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சு ஒரு நாள் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணேன். நானே ஃபிட் பண்ணிட்டு இது கீழே இருந்தால் இவன் உடச்சிருவான்ட்டு என் பெட்ரூம்ல மெத்த மேல என்னுடைய பெட்ரூம்ல மேலே ஃபேன் இல்லாததுனால அந்த ஃபேன் ஊக்கு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி அதில் கட்டி தொங்க போட்டேன். கட்டிட்டு தொங்க போட்டு படுக்கும் போதெல்லாம் ஃப்ளைட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் கூட கட்டுங்க அப்படி போயிட்டு. அல்லேலூயா. நான் சொல்றேன் அப்படியே கட்டிட்டு ஒரு நாள் அப்படியே படுத்துட்டே இருக்கிறேன். ஊழியத்தெல்லாம் ஒரு நாள் எங்களை போய் டயர்டாக போயிட்டு வந்து அப்படியே படுத்துட்டு இருந்தேன். அப்படியே கண்ணை பெட்டில் வந்து படுத்துருவேன். எப்பவுமே நான் ரெஸ்ட்டுன்னு கிடைச்சா உடனே தூங்கிடுவேன். தம்பிக்கு தெரியும். அப்படியே அமைதியாக படுத்துன்னு ஒரு நாள் அப்படி கண்ணை திறந்து மேலே ஃப்ளைட் நிற்குது. அப்படியே அந்த ஃப்ளைட்டு பார்க்குறேன். 420 ரூபா மனசில் ஓடுது. 420 ரூபா அந்த இடத்துல தூங்குது. பார்த்துட்டோன்னு அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துன்னு இருந்தால் ஆண்டவர் பேசுறாரு. எப்பா நீ ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசைப்படுறியான்னு. உங்களுக்கு ஆசை இருக்குதா இல்லையா? நான் ஒன்றும் போனதில்லை. அப்போ போனால் நல்லா தான் இருக்கு ஆண்டவரே. போனால் நல்லா தான் இருக்கு ஆண்டவர்னு. சீக்கிரமாக பாஸ்போர்ட் எடு, நான் உன்னை கூப்பிட்டு போறேன். பாஸ்போர்ட் 300 ரூபா. இப்போ 1000 சில்லற ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ 300 ரூபா பாஸ்போர்ட் எடுத்து வச்சுட்டேன். டெய்லி வருவேன் பட்டுங்க அந்த ஃப்ளைட்டு எப்போ போக போகிறோம்னு இருக்கும் எனக்கு. பாஸ்போர்ட் தான் எடுத்தாச்சு, இல்லை வந்துடுச்சு எனக்கு. வச்சுட்டு இருக்கிறேன். அப்படியே பார்க்குறேன். ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட தேசத்துலேருந்து எனக்கு கால் பண்ணுறாங்க. குறிப்பிட்ட சிங்கப்பூர் தேசத்துலேருந்து எனக்கு கால் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் எங்கள் ஊழியத்துக்கு நீங்கள் இங்கே வரணும், என் நம்பர் எப்படி கிடச்சிச்சுன்னு கேட்டேன். அவங்க எப்படி தானே நீங்களும் சந்தேகத்தோடு தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ஆள் நம்பரும் எப்படி அவங்களுக்கு தெரியும். அவங்க சிஎம்சி மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாங்க. சிஎம்சி மருத்துவமனைக்கு செக் பண்றதுக்காக வந்திருக்கிறாங்க. அங்க ஏதோ வியாதிக்காக, ஏதோ கேன்சர், ஏதோ வியாதிக்காக செக் பண்றதுக்கு அங்க சிஎம்சி மருத்துவமனை வந்தா, சிஎம்சி மருத்துவமனையோட லைப்ரரியில என்னுடைய மேகசின் இருக்குது. அப்ப நான் மேகசின் எழுதுவேன். இயேசு கொடுக்கிறார் ஊழியத்துடைய மேகசின் அப்ப எழுதுவேன். இப்போ இருக்காது மேகசின். அப்போ அந்த மேகசின் என்ன, பத்திரிகை, கிறிஸ்தவ பத்திரிகை. அது அந்த லைப்ரரியில அவர் பார்த்திருக்கிறார். பார்த்த உடனே அதுல என்னுடைய அந்த பத்திரிகையில என்னுடைய செய்தி என்ன இருக்குன்னா, எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகு அப்படின்னு தலைப்புல நான் பிரசங்கம் பண்ணி எழுதியிருக்கிறேன். எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகுன்ற தலைப்புல அந்த செய்தியை நான் எழுதுன உடனே அவருக்கு எப்பவுமே சிஎம்சிக்கு போனா உடனே வேலைக்கு ஆகாது. நீ போனா கியூல தான் நிக்கணும். அப்படி கியூல நிக்கணும். எல்லாத்துக்குமே கியூ தான். பணம் கட்டுறதுல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வர வரைக்கும் கியூ நிக்கணும். அதுக்கே செத்துலாம் போல இருக்கும் நமக்கு. சரி கவனிங்க. அப்போ இவங்க எல்லா ரிசல்ட் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் மெடிக்கல் இதெல்லாம் போயிட்டு கொடுத்துட்டு, ஏன்னா அங்க சொல்லி அனுப்பிட்டான் சிஎம்சி தான் போகணும், அங்கதான் சுகமாகும். இப்போ இவங்க அந்த மேகசீனை அந்த லைப்ரரியில கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கவே அந்த லைப்ரரியில உட்காந்து அப்படி மேகசீனை படிச்சிருக்கிறாங்க. அப்படி படிக்கும் போது எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகும் இந்த வார்த்தை அவங்களோட பேசின உடனே அவங்க அங்கேயே ஜெபம் பண்ணிருக்கிறாங்க. ஒரு வேளை எனக்கு இந்த வியாதி சுகம் ஆயிடுச்சுன்னா இந்த ஊழியக்காரன் அங்க கூப்பிடுவேன். அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா கூப்பிடுவேன்னு அவங்க சொன்ன உடனே அவங்க அதை பார்த்துட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் ரிசல்ட் அந்த புக்கை கையில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. கையில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. கையில் எடுத்துட்டாங்க. அந்த 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 புக்கை கையில் எடுத்துட்டு பையில போட்டுன்னு இவங்க நேரா போயிட்டு இருக்கிறாங்க.
எல்லா பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டும் முடிச்சு டாக்டர் செக்அப் பண்ண போறாங்க. செக்அப் பண்ண போன சொன்னா அந்த டாக்டர் சொன்னாரா, அந்த வியாதிக்கான அறிகுறியும் உங்களை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆமேன்னு சொல்லுவோம். நல்ல கையை தட்டி தான் சொல்லுவோமே, ஆண்டவருக்கு மகிமையா இருக்கட்டுமே. ஆமேன். அந்த வியாதிக்கான அறிகுறியே இல்லைன்னு அந்த சொன்ன உடனே எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகன்ற வார்த்தை அவங்களோட பேச ஆரம்பிச்சிச்சான். நான் வரும்போது வியாதியோடு நான் வந்தேன், ஆனா இங்கிருந்து போகும்போது சுகத்தை பெற்று வியாதியே இல்லைன்னு அறிகுறியோட நான் புறப்பட்டு போறேன்னு அவங்க புறப்பட்டு போய் ஒரு 4-5 மாசம் 5-6 மாசம் மறந்துட்டாங்க. ஆமே. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாராம். ஆமே. என்கிட்ட ஃபிளைட்ல போறியான்னு கேட்டாரு. பார்த்தீங்களா, அன்னைக்கு ஆண்டவர் அங்க பேசியிருக்கிறார். ஆமே. என் பையனை சொல்லிட்டேன்பா, தயவு செய்து நீ கூப்பிடு, இல்ல மறுபடியும் நீ சிஎம்சி போற மாதிரி இருக்கும். ஆமே. ஆமே. நான் ஃப்ளைட்ல போனதே இல்லை. அப்பெல்லாம் நான் ஃப்ளைட்ல போனேன். நான் சொல்றது ஒரு 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 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுங்களேன். அப்போ அதுக்கப்புறம் பல தேசங்களுக்கு கத்தரை கூப்பிட்டு போனேன். ஆமே. முதல் முறை ஃப்ளைட்ல அப்படி போனோம். நான் யோசித்தேன், எப்படி ஃப்ளைட் ஏறணும்னு எனக்கு தெரியாது. ஆமே. உங்களுக்கு தெரியுமா? நல்லதா போச்சு. அப்போ சாமி அல்லேலூயா. இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் ஃப்ளைட்ல போக போறீங்க. ஒண்ணுதான் ஆமின்னு சொல்லிச்சு, மற்றதெல்லாம் சிரிச்சு ஒண்ணும் நடக்காது. சிரிச்சுன்னா நடக்காது, ஆமின்னு சொன்னா நடக்கும். நீங்க இருக்கிற பல பேர் ஃப்ளைட்ல போக போறீங்க. கேட்கலையா? ஆமீன் எப்படின்னு தெரியுமா? ஆமே. நான் பயங்கரமா இருப்பேன். நான் என்னெல்லாம் நீ வந்து இப்போ பிரதமர் உன்னை பார்க்க வர போறோன்னு ஆமே, என்ன பார்க்க அவர் வர்றாரு, நான் பார்க்க போல. நான் அவரை பார்க்க போறேன்னா ஆமீன் கம்மியா இருக்கும். அவர் என்ன பார்க்க வர்றாருன்னா ஆமே. அல்லேலூயா. ஐயா சொன்னார், நான் பெரிய பெரிய ஊழியக்காரலாம் இங்க கூட்டு வர போறேன்னா நீங்க எல்லாம் ஆமேன் அப்படின்னு சொல்லணும். ஆமே. என் கிராமத்துல யாரும் வரமாட்டாங்க. ஆனா நம்ம கூப்பிடுற ஆளுமே எல்லாம் பெரிய பெரிய ஆட்களை தான் போடுவோம். பாணிங்க எல்லாம் வேலூர்ல வேற என் கிராமத்துல என் மக்கள் பார்க்கட்டும். ஆமே. அல்லேலூயா சொல்லுவோம். ஜாக்கப் கோஷி எங்களுக்கு தான் வந்தார். எல்லாம் வேலூர் எதுக்கு? ஆமே. நான் சொல்றேன், நீங்க இங்கதான் கூப்பிடணும். ஆமே. பார்த்து நிற்கிறவங்க கிராமத்துக்கு வருவார். சத்தமே வரலையே, நல்ல சத்தமா தான் சொல்லுங்க. ஆமே. ஆண்டவர் நினைச்சா நான் சொல்ல பாருங்க, ஒரு நாள் ஆண்டவர் அவர் தூங்க விட மாட்டார். எப்ப நீ இருந்து அந்த கிராமத்துக்கு வந்த ஜெயராஜ் ஏதோ கட்டிட்டு இருக்கிறாரா, அங்க நீ சீக்கிரமா போ. என்னன்னா நைட்டோட நைட்டா எங்க வரணும், அவரு வரலன்னா மொத்தம் காலின்றுவார் அவர். ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அப்படி கொண்டு வந்தா நான் ஆண்டவர் எப்படிதான் வச்சிருக்கிறேன். அவர் சொன்னார்னா அப்படி செஞ்சிருவாருங்க. அதுக்கான சாத்தியக்கூறிய நம்ம கிட்ட இருக்காது, ஆனா செய்வார் அவர். ஆமே. எனக்கெல்லாம் நல்லா கீழே இருந்து மேல வந்தது. ஆமே. அதனால எனக்கு இங்க உட்காரது ஒன்றும் பெரிய விஷயமே இருக்காது. ஏன்னா நான் இங்க இருந்து வந்தவன் தான். ஆமே. எங்கேயும் என்னால உட்கார முடியும். ஆமே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சரி கவனிங்க. இப்போ அந்த ஃபிளைட்ல போனோம். ஐயா 2:30 முடிச்சிடலான்னு. 2:30 ஆயிடுச்சு. சரி ஒரு 3:30 முடிச்சிருப்போம். சரி முடிச்சிடலாம். நான் ரொம்ப சிம்பிளா, நான் ரொம்ப முடிச்சிடலாம். உங்க முகத்தை பார்க்கணும். ஓகே, இவங்கெல்லாம் ரொம்ப ஆயிட்டாங்க, முடிச்சிடணும். நீங்கெல்லாம் நல்லா கலகலான்னு இருக்கிறீங்க இப்போ. ஆமே. உங்க முகமே என்ன இன்னும் பேசி சொல்றானின்ற மாதிரி இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்ப அந்த காரியம் நடக்கும்போது அங்க போன் பண்றாங்க, அந்த மாதிரி நீங்க வரணும்னு நான் சொன்னேன். என்ன பண்ணணும் முதல்ல அதை சொல்லுங்க. ஃபிளைட்ல வரணும், என்ன பண்ணணும்? நீங்க விசா எடுக்கணும். விசானா என்னன்னு கேட்டேன். எனக்கு தெரியாது. விசானா அப்படிப்பட்ட முட்டாள் நான். ஆமே. விசா அப்படியா? விசா எடுக்கணுமா? சரி, அப்போ விசாக்கு என்ன பண்ணணும்? அவங்க அங்கிருந்து அனுப்பணும். எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணணும்? டாக்குமெண்ட்லாம் அனுப்பணும். அந்த டாக்குமெண்ட்லாம் இங்க வச்சு இங்க விசா அப்ளை பண்ணணும். விசா வந்துச்சு, பாஸ்போர்ட்ல எல்லாம் வந்துருச்சு. ஓகே, வச்சிருக்கேன் அப்படி பாஸ்போர்ட். 2வது பாஸ்போர்ட், முதல் பாஸ்போர்ட் முடிஞ்சிருச்சு, இப்போ 2வது பாஸ்போர்ட் வச்சிருக்கேன். அதே பாஸ்போர்ட். இப்போ என்ன பண்ணணும் எனக்கு தெரியல. உடனே நம்பவே மாட்டீங்க, அவங்களே ஃபிளைட் பிடிச்சி இங்க வந்து என்ன ஃபிளைட்ல உட்கார வச்சு கூட்டின்னு போனாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. முதல் முறை எனக்கு அப்படிதான் நடந்த அனுபவம். அவங்களே நேரா வந்து பாஸ் நீங்க ஒண்ணு கவலைப்பட, டிக்கெட்ல நாங்க எடுத்துட்டோம், நாங்க வந்து நீங்க ஏர்போர்ட்டுக்கு வந்துருங்க. நாங்க ஏர்போர்ட்ல போய் நின்று என் மனைவி பிள்ளைங்கலாம் நிக்கிறாங்க. எல்லாம் அந்த போட்டோ எல்லாம் வச்சிருக்கேன் நான். எல்லாம் அழுவுது. என் வீட்டுக்காரர் என் மனைவி எல்லாம் அழுகுறாங்க. முதல் முறை மேல போறாரு, எதுனா ஆயிடுச்சுன்னா. ஆமே. போறவன் திரும்பி வருவானோ வரமாட்டானோ தெரியல. ஆமே. அப்படி அழுகுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. எனக்கா ஒன்றும் புரியல. நான் அழவே இல்லை. ஏன்னா அழவே இல்லை. நேரம் உள்ள போன உடனே எல்லாம் முடிஞ்சது. சூட்கேஸ் எல்லாம் உள்ள வாங்கிக்கிறாங்க. உள்ள போகும்போது சூட்கேஸ் எல்லாம் வாங்கிக்கலாம், பிடிக்கிட்டாங்க நம்ம கிட்ட இருந்து. உள்ள போட்டாச்சு. பில்லு மாதிரி பேப்பர் கொடுத்தான். சூட்கேஸ் எங்க போகணும், எந்த ஃபிளைட்ல ஏறணும்னா எனக்கு தெரியாது. அப்போ அதை வாங்கி வச்சுட்டு
வெறும் பாஸ்போர்ட், அது ஒரு பேகு, ஒரு பைபிள், அது மட்டும் எடுத்துட்டு ஃப்ளைட்டில் உள்ளே போய் கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு போலீஸ்காரெல்லாம் மொத்தம் செக் பண்ணுறான். ஆமாம், நம்மகிட்ட பைபிளை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஆமாம், மொத்தம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க. முதல் முறையாக ஃப்ளைட்டெல்லாம் வேடிக்கை பார்க்குறேன். அந்த கண்ணாடி வழியாக எல்லா ஊர் ஃப்ளைட்டும் நிற்கு. சென்னை ஏர்போர்ட்டில் அப்படி பார்க்குறேன் முதல் முறை. நான் ஃப்ளைட்டு உள்ளே போயிட்டு உட்கார்ந்த உடனே சேருங்கெல்லாம் பார்த்த உடனே கண்களில் தாரையாக தண்ணி வந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து. ஒரு தகுதி இல்லாத ஒரு மனுஷன், அற்பமா நினைக்கிற ஒரு மனுஷன், ஒன்றுக்குமே உதவாத ஒருத்தனை ஆண்டவர் தூக்கி வந்து மேல உட்கார வச்சாரு பாருங்க. எனக்கெல்லாம் 420 ரூபா அந்த ஃபிளைட்டை பார்த்த உடனே ஆசைப்படியான்னு கேட்டு செஞ்சாருப்பார். அவரால் செய்ய முடியும், அவரால் முடியும். அற்புதமானவைகளை கர்த்தர் உனக்காக செய்வார்மா. ஆச்சரியமானவனை உனக்காக செய்வார்மா. நீ சரி, நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத கர்த்தர் செய்வார். நான் சொல்றேன், உனக்கு செய்யணும்னு அவர் திட்டம் பண்ணிட்டாருன்னா எவனாலும் தடுக்க முடியாது, எவனாலும் தடுக்க முடியாது. நான் ஃப்ளைட்ல போய் முதல் முறை உட்காரும் போது போய் அழ ஆரம்பிச்சேன். இப்ப நினைச்சா கூட எனக்கு அது ரொம்ப ஆனந்த கண்ணி. ஏன்னா நம்ம முதல் முறை, அதுக்கப்புறம் பல நாடுகளுக்கு பல மணி நேரம் ஃப்ளைட்ல நான் போயிருக்கிறேன், பல மணி நேரம் போயிருக்கிறேன், தனியா போயிருக்கிறேன், குடும்பமா போயிருக்கிறேன், பிள்ளைகளோட போயிருக்கிறேன், அநேக தேசங்களுக்கு நான் போயிருக்கிறேன். அந்த முதல் முறை பயணம் இருந்தது பாருங்க, என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. என் வாழ்க்கையில அந்த அற்புதமான செய்வார் பாரு, ஆச்சரியமா இருப்பேன். இறங்கி இந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல இறங்கி அப்படி நடந்து போறேன். என்ன ராஜ மரியாதையா கூட்டு போறாங்க. அவங்க உன்னை கொண்டு ஒதுங்க அப்படி கூட்டு போறாங்க. அப்படி நான் போறேன். நான் எப்பவுமே சிம்பிளா தான் போவேன், நமக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ அப்படியே போறேன், என்னை கூட்டு போய் ரூம் புக் பண்றாங்க. அப்படியே பயங்கரமா இருக்குது. நான் நமக்கா இதெல்லாம் நடக்குதுன்னு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. ஆமே, நான் சொல்றேன், ஆச்சரியமானவர்களை கர்த்தர் செய்வார், அற்புதமானவர்களை கர்த்தர் செய்வார். ஒழுங்குபடுத்த வேண்டியவைகளை ஒழுங்குபடுத்து, சரி பண்ணவே இல்லை சரி பண்ண. உன்னுடைய டிஸ்டனியை, உனக்குன்னு வச்சிருக்கிற கோலை, உனக்குன்னு வச்சிருக்கிறத நீ அச்சீவ் பண்ணணும்னா ஒழுங்குபடுத்த வேண்டியவர்களை ஒழுங்குபடுத்து, ஒழுங்குபடுத்த வேண்டியவர்களை ஒழுங்குபடுத்து. அன்று அற்புதமா கர்த்தர் நடத்துவார், ஆச்சரியமா நடத்துவார். முதல்ல சொன்ன, உங்களுக்கு நல்ல லீடர் உங்களுக்கு தேவை. ரெண்டாவது, நீங்க பேதுரு எழுந்து உடனே ஒழுங்குபடுத்த வேண்டியவைகளை தேடி ஒழுங்குபடுத்தினார், ஒழுங்குபடுத்தணும். மூணாவது ரொம்ப முக்கியமான காரியம், மூணாவது முக்கியமான ஒரு காரியம் அன்று அவங்களை பார்த்து சொன்னார். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் வந்திருந்த போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருந்தார். ஆமென். ஒழுங்குபடுத்திட்டாங்க, ஒழுங்குபடுத்தி பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளணும். வேதவசனம் சொல்லுது, அவருடைய 20ஆம் அதிகாரம், அவர் 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக ஓடத்துல இருந்தாங்க, பரிசுத்த ஆவி மேல இறங்கினார். நல்ல லீடர் நமக்கு தேவை. நம்ம ஒழுங்குபடுத்த வேண்டிய காரியங்களை ஒழுங்குபடுத்தணும். நம்பர் 3, பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியமானது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியமானவர். 2 விதங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை, ரொம்ப தேவை. ஆமென். கவனிக்கணும், பரிசுத்த ஆவியானவர் 2 விதத்தில் நமக்கு தேவை. நம்பர் 1, வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, பலன் ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, when you receive the Holy Spirit you will get the power of the Holy Spirit. power, இந்த வல்லமை எங்க இருக்கணும்னா உள்ள இருக்கணும். ஆமென். உள்ள இருக்கணும். சரீரத்துக்கு உள்ள ஒரு வல்லமை தேவை, சரீரத்துக்கு உள்ள ஒரு வல்லமை தேவை, சரீரத்துக்கு வெளியில ஒரு வல்லமை தேவை. ஆமென். முதல்ல வல்லமை உள்ள பெற்றுக்கோ, இரண்டாவது வெளியிலே பெற்றுக்கொள். இந்த வல்லமை நமக்குள்ள இருக்கணும், வல்லமை உனக்குள்ள இருக்கணும். காலேப் வேற ஆவி உடையவனாய் இருந்தான். அவன் காரியங்களை வேற மாதிரி யோசிக்கிறான். காலேப் வேற ஆவி உடையவன். அவனை குறித்து வேதம் சொல்லுது, எல்லாரும் வேற மாதிரி பதில் சொன்னா இவன் வேற மாதிரி பதில் சொல்றான். ஆமென். அவங்க எல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்க, காலேப் முடியும்னு சொல்றான். ஆமென். நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இந்த வல்லம் இருந்தா, நான் சொல்றேன், முடியாததை கூட முடியும்னு சொல்லணும். ஆமென். நடக்காததை கூட நடக்கும்னு சொல்லணும், கிடைக்காததை கூட கிடைக்கும்னு சொல்லணும், வராததை கூட வரும்னு சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. அப்படி நீங்க பேச கத்துக்கணும்,
என்னுடைய செய்தியை ஒரு முறை ஒரு மனுஷன் கேட்டுட்டான்னா தான் வாழ்க்கையில அவன் கீழே விழவே மாட்டான். ஆமென், அல்லேலூயா. என் சர்ச்சுக்கு வர ஒரு வாலிப தம்பி சொல்லுவான், ஐயா நான் வெளியில இருந்து வரும்போது ரொம்ப சோர்ந்து போய் உடைக்கப்ப அப்படி வரையா, ஆனா இங்க வந்தா நீங்க பேசுற வார்த்தை இருக்கு பாருங்க, பேச பேச எனக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்குது, இங்க இருந்து போகும்போது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரியே போறேன்றான். ஆமென் சொல்லுவோம், அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே போகும்போது உங்களை கண்டு கதவுகள் தானாய் திறக்க போகுது. ஆமென், அல்லேலூயா. வழிகள் தானாய் தெரிய போகிறது. நான் சொல்றேன், ஆசீர்வாதங்கள் தானா வரப்போகுது. வெளியில இருக்கிற எதிரிகள் இது எப்படி நடந்தது, எப்படி ஆச்சு. ஆமென். ஒன் டேக்கும் டே ஒன்னுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமென். டே ஒன்னுக்கும் ஒன் டேக்கும் வித்தியாசம். என்ன வித்தியாசம் பாஸ்டர்? டே சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. டே ஒன்னுக்கும் ஒன் டேக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? கவனிங்க, முதல் நாள் டே ஒன் ஒருவேளை அற்பமா இருக்கலாம், ஆனா ஒன் டே ஆண்டவர் அப்படியே அதை திருப்புவார். அப்படி திருப்பினார்னா வேற மாதிரி இருக்கும். ஆமென். நான் சொல்றேன், ஒன் டே ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், இந்த டே ஒன் வரும். ஆமென். அழகா ஆண்டவர் ஒன் டே ஆண்டவர் ஆச்சரியம், ஒரு நாள்ல கர்த்தர் ஆச்சரியமாவைகளை மாத்துவார். ஆமென். இப்படி திரும்பி பாத்தீங்கன்னா இப்போ பில்டிங் உள்ள பெருசாயிட்டு இருக்குது. ஆமென். இப்போ இங்க வரும்போது அப்படி நடந்து வரும்போது ஒரு விஷயம் வந்து எனக்கு என்னன்னா, பில்டிங்கை நம்ம இப்படி பாத்துற மாதிரி கட்டுறோம், ஆனா இடையில சென்டர்ல ஒரு வழி கட்டுறோம். சென்டர்ல ஒரு வழி ஃபர்ஸ்ட் நல்ல ஐயா நம்ம வச்சுக்கோங்க. சென்டர்ல இந்த பக்கம் 20 அடி, இந்த பக்கம் 20 அடி, 40 அடி, அப்போ இந்த பக்கம் ஒரு 15 அடி, இந்த பக்கம் ஒரு 15 அடி விட்டுட்டீங்கன்னா 10 அடியில ஒரு நல்ல ஸ்டேஜ் வர மாதிரி அப்படி முன்னால இழுக்கணும். ஆமென். ஐயா மனசுல வச்சுக்கணும், போட்டுருவோம் இயேசுவின் நாமத்தில். ஸ்டேஜ் இப்படி வரணும். இப்போ இதுதான் பில்டிங் வச்சீங்கன்னா, இந்த பில்டிங்ல இருந்து ஒரு இப்படி வரணும். எதுக்குன்னா கூட்டம், சில கூட்டங்கள்லாம் நீங்க வெளியில இந்த ஸ்டேஜை தான் நீங்க பயன்படுத்தி வெளி கூட்டம் நடத்தணும். ஆமென், அல்லேலூயா சொல்லுவோமே. அது ஸ்டேஜ் மாதிரி நீங்க ஆக்கணும், ஃப்ரண்ட்ல இல்ல, அந்த சைடுல. ஆமென். அப்பதான் ஜனங்கள் எல்லாம் சுத்தி உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியும். அது வரும்போது நடந்து வரும்போது எனக்கு அதை காண்பித்த நம்ம பிளான் பண்றோம். ஆமென். நான் சொல்றேன், ஆச்சரியமா முடிய போகுது. நல்லா கையை தட்டுங்களேன். ஆச்சரியமா நான் என் கண்ணில் அப்படியே பார்க்கல. இப்போ இன்னில இருந்து என் கண்ணில் அப்படியே பில்டிங் தெரியுது எனக்கு. ஆமென். காசு தெரியல, நான் சொல்றேன், காசு எனக்கு தெரியல, ஆனா பில்டிங் தெரியுது. ஆமென். சில பேர் காசே தெரியுமா பில்டிங் பாரு, காசு வரும். ஆமென். எதை பார்க்கணும் நீ? பில்டிங் பாரு. ஆமென். கலெக்டர் ஆகணும்னா கலெக்டர் சேரை முதல்ல வீட்டுல வாங்கி உட்காந்து கலெக்டர் மாதிரி உட்கார்ந்து பாரு, ஒரு நாள் கலெக்டர் ஆயிடுவேன். எப்படி பார்த்தா எனக்கு தெரியாது, ஆயிடுவேன். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல ஆச்சரியமானவர்களை கர்த்தர் செய்வார். சரி, இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா பவர். இப்போ நமக்குள்ள அந்த ஆவியானவர் வந்துட்டா நம்ம பார்வை மாறிடும், நம்ம பேச்சு மாறிடும், நம்முடைய நடக்க மாறிடும். ஆமென். இந்த பேதுரு இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவன் சொல்றான் பாருங்க, இப்ப ஒரு காலத்துல பயந்தவங்க, நீ யாரும் சொன்னீங்க பயந்தவங்க இப்ப என்னதான் சொல்றாங்க, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப தேவனுக்கு கீழ்ப்படுறதை விட உனக்கு கீழ்ப்படுறது அவசியமோ? ஆமென். பேச்சு எப்படி மாறிடுச்சு? நான் சொல்றேன், தேவனுக்குள்ள ஆவியானவருக்குள்ள ஒரு மனுஷன் நிறைந்திருந்தா அவன் பேச்சை கர்த்தர் மாத்திடுவார். ஆமென். இன்னைக்கு நான் ப்ராஃபட்டிக்கலா உங்களோட நான் சில காரியங்களை சொல்றேன். நீங்க உங்க பேச்சு மாறப்போகுது, உங்க பார்வை மாறப்போகுது, உங்க நடவடிக்கை மாறப்போகுது, உங்க செயல்கள் மாறப்போகுது. ஆமென், அல்லேலூயா. ஐயா இந்த பில்டிங்கை வேலூர்ல கட்டினார்னா ஆச்சரியமே கிடையாது எனக்கு. ஆமென். அவர் கட்டிட்டு இருப்பாரு, எப்போ ஆச்சரியமே கிடையாது. இந்த கிராமத்துல கட்ட போறாரு பாருங்க, என் கண்கள் அதை ஆச்சரியமாய் பார்க்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எப்பவுமே ஆண்டவர் செஞ்சாருன்னா இருக்கிறத கொண்டு செய்ய மாட்டார், இல்லாததை கொண்டு கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுவோம், ஹல்லேலூயா. நைட்ல தான் மீன் கிடைக்கும், எல்லாருக்கும் தெரியும். நைட்ல தான் மீன் கிடைக்கும், அப்படிதானே? மீன் பிடிக்க போறவங்க எப்ப கிடைக்கும்? நைட்ல கிடைக்கும். ஆனா பகல்ல மீன் பிடிக்கிறவங்க நம்ம ஆண்டவர். நல்ல கையை தட்டி ஆமென். பகல்ல மீன் பிடிக்கிறவன், இரவுல மீன் பிடிக்கிறவன் அவன் யாரு? மீனவன். பகல்ல மீன் பிடிக்கிறவங்க நம்ம ஆளு. ஆமென். இப்ப போய் வலை போடியா, இப்ப வலது பக்கம் போடு. முழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணும் கிடைக்கல, இப்ப போடுறா, நடக்க போகுது. ஆமென். திராட்சை ரசமா தண்ணி ஆக்குறது நம்ம வேலை, திராட்சை தண்ணி ஆக்குறது நம்ம வேலை, தண்ணிய திராட்சை ரசம் ஆக்குறது அவருடைய வேலை. நல்லா கையை தட்டி ஆமென், அல்லேலூயா. ஆமென். நல்லா கையை தட்டி சொல்லுங்க, உண்மைதானே? எத்தனை பேர் வீட்டுல சாம்பார் ரசமா மாறி இருக்குது? ஆமென். எனக்கே தெரியும். நானும் சின்ன வயசா இருக்கும் போது கஞ்சி தண்ணியை வச்சு அதை சாம்பார்ல ஊத்துருவோம், டிக்கா இருக்கா. சரி, தண்ணி திராட்சை ரசத்தை தண்ணி ஆக்குறது நமக்கு தெரியும், தண்ணியை திராட்சை ரசம் ஆக்குறது அவருக்கு தெரியும். நான் சொல்றேன், உன்னை எப்படி உருவாக்கணும்னு அவருக்கு தெரியும்.
அவர் உன்னை மோல்டு பண்ண போறாங்க. இங்க இருக்கிற அநேகர் வேற மாதிரி ஆக போறீங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு ப்ராஃபட்டிக்கலா நான் பேசுறேன். இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் வேற மாதிரி ஆக போறீங்க. வேற மாதிரினா நீ யோசிச்சே பார்க்க முடியாது. நானா இப்படிப்பட்டவன்னு சொல்ற அளவுல கர்த்தர் உங்களை மாத்திருவாரு. காரணம் தெரியுமா? உன் பார்வை, உன் பேச்சு, உன் சிந்தனை எல்லாத்தையும் கர்த்தர் மாத்த போறாரு. ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்க எல்லாத்தையும் மாத்திடுவீங்க. ஆமென். கனி கொடாத ஒரு மரத்தை பார்த்து கூட நிறைய கனி தொங்குதுப்பான்னு சொல்ற மாதிரி உன் கண்ணை கர்த்தர் மாத்திடுவார். ஆமென். கடைசியா ஒரே ஒரு அற்புதத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். எத்தனை பேருக்கு இயேசு பேதுரு சுகமாக்கின ஒரு மனுஷன் தெரியும்? வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 9ஆம் அதிகாரம். இதை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிக்கலாம். பேதுரு போய் எல்லாரையும் வந்தித்து வருகையில் அவன் நித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்தில் போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். கவனிக்கணும். 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்துவை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீ போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்தான். ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும் ஐனேயாவை? ஐதீகம் நமக்கு தெரியும். ஐதீகம் நமக்கு, ஐனேயா நமக்கு தெரியும். பேதுரு போறார். போன உடனே 8 வருஷமா அப்படியே கட்டில படுக்கையா இருக்கிறார். நம்ம என்ன சொல்லுவோம்? 8 வருஷமா ஒருத்தன் படுக்கையிலே இருக்கிறான், என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம பார்வை எப்படி இருக்கும்? என்ன சொன்னாங்க டாக்டர், என்ன எவ்வளவு நாள் இருப்பாரு? ஆமென். முடிஞ்சு போச்சு. 8 வருஷம் எல்லாம் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சு 8 வருஷமா படுக்கையா இருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்னன்னா, பேதுரு அங்க அப்படியே நடந்து வர பார்க்கும்போது 8 வருஷமா அவன் படுக்கையில இருக்கிறான். அவனை பார்த்த உடனே அவன் என்ன சொல்ல தெரியுங்களா? பேதுரு என்ன சொல்றான்னா, என்ன சொல்லுங்க. அப்படி நீங்க தொடலாம் இல்லை, பார்க்கலாம் இல்லை, பார்த்துட்டு இயேசு கிறிஸ்துவை குணமாக்குகிறார். இந்த வார்த்தை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை குணமாக்குகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். செத்தவங்க கூட இன்னும் செத்துருவான். 8 வருஷம் இல்லை, இன்னும் 10 வருஷம் ஆனா கூட எழுந்துக்க மாட்டான். இயேசு கிறிஸ்துவை குணமாக்குகிறார். அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இனிமே நீங்க யாருன்னா படுக்கையில கிடக்கிறவங்களை போய் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ண சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை குணமாக்குகிறார் அப்படி சொல்லணும். ஆமென். தைரியமா சொல்லிப்பா, எழுந்து நடந்துருவான். ஆமென். எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுங்களா? எனக்கு ரொம்ப ஆசையா விஷயம் என்ன தெரியுங்களா? என் ஆலயத்துல நான் பேசுறேன், என் சர்ச்சில் பேசுற விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இனிமே இந்த கிறிஸ்தவங்களாம் சர்ச்சுக்கு வரவே கூடாது. ஆமென். என் சர்ச்சுக்கு வரவே கூடாது. என்னப்பா வரணும்? எனக்கு ரொம்ப ஆசை தெரியுமா? எங்கெல்லாம் செத்து போனோம் இருக்குதோ மொத்தத்தை கூட்டுவாங்க. ஆமென். சர்ச்சுக்குள்ள எத்தனையா இயேசு சுகமாக்குகிறார், இயேசு விடுவிக்கிறார், ஆமென், தூக்குகிறார், ஆமென், உயிரோடு எழுப்புகிறார். யோசித்து பாருங்களேன். நான் சர்ச்சில் எப்பவுமே சொல்றேன், இனிமே இந்த பக்கம் 1 கிலோமீட்டர், இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் எல்லாம் பாடியை வச்சு நின்று இருக்கணும். ஆமென். ஏன்னா உள்ள வந்து நீங்க பாடியா தானே இருக்கிறீங்க. நீங்கெல்லாம் நடமாடுகிற பிணம். அதுக்கு அதை எழுப்பினா வாது 4 பேர் ரட்சிக்க போறோம். உங்களை இல்லை, உங்களை நீங்களாம் ரொம்ப பவரா இருக்கிறீங்க. ஆமே. நீங்க சிரிக்கிறீங்க பாத்தீங்களா? இதுவே இன்னும் பேசுன்ற மாதிரி இருக்கு. அதனால சிரிப்பை கொஞ்சம் அடைக்கிறீங்க. ஆமே. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவனிங்க. ஆழமான காரியம் சொல்றேன். நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், நம்முடைய வாயிலிருந்து பேசுற வார்த்தைங்க சாதாரணமான எத்தனை வருஷம் தான் இருக்கட்டையா. பேதுரு இது வரைக்கும் அப்படி பேசுறதே கிடையாது. ஆமென். உமக்கு ஒரு கூடாரம், எனக்கு ஒரு கூடாரம், இங்கே தங்கிடலாம், இங்கே இருந்தெல்லாம் அவிசுவாசமான வார்த்தைகளையே பேசல இந்த பேதுரு. இப்போ எழுந்து நின்று சொல்றாரு, எப்பா இதை படிச்ச உடனே அப்போ சொல்ற பல வருஷம் படிச்சிருக்கிறேன், பல முறை படிச்சிருக்கேன். இந்த முறை படிச்ச நின்றுட்டு என்ன சொன்னேன், இனிமே பெரிய ஜபம்லாம் கிடையாது. நான் சொல்றேன், ஜெயலலிதா நடந்து போகும்போது ஒரு பக்கம் அப்படியே குஷ்டு நோய்கள்லாம் இருப்பான். இது எல்லாம் சுகமா இருக்கிறாங்க. கையில நல்லா போ. ஆமே. இந்த பக்கம் முடவர்லாம் இருப்பாங்க. அப்படிலாம் நடக்க போதீங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி சொல்லுங்க. ஆமே. அந்த டிபார்ட்மெண்ட் அது வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த பக்கம் வச்சுக்குப்பா, ஒரு பொண்ணு கட்டுப்பா. இந்த பக்கம் ஒரு டிபார்ட்மெண்ட் வைப்பா. என்னையா அது முடவர்கள் அங்க இருக்கட்டும்,
குஷ்டரோகிகள் அங்க இருக்கட்டும், வேலை இல்லாதவங்க இப்படி இருக்கட்டும், தனித்தனி கூட்டம். ஆமென், அல்லேலூயா சொல்லுவோம். பிரசங்க மேடல் நல்ல ஆவியில நிறைஞ்ச அந்நிய பாஷை பேசிட்டு அவர் நேரா கர்ப்பவதிகிட்ட போய், இனிமே உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தரப்போகிறார், இனிமே உன் கர்ப்பம் திறக்க போகுது, இனிமே கர்த்தர் உனக்கு ஆண் பிள்ளையை தரப்போறார், அவனுக்கு சாமுவேல் பேர் அப்படி சொல்லணும். நல்ல கையை தட்டுவோம். அல்லேலூயா. நடக்க போதியா? நான் சொல்றேன், இன்னைக்கு நடக்க போகுது. இதெல்லாம் ப்ராஃபட்டிக்கல் வேர்ட். நான் சொல்றேன், நடக்க போகுது. ஆண்டவர் அநேக அற்புதங்களை நீங்க அப்படி தரிசனத்துல வைக்கணும், அப்படி நோக்கத்தை வைக்கணும், அப்படி ஏக்கத்தை வைக்கணும். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். இப்போ தரிசனங்களை கர்த்தர் சொல்லிட்டாரு. இப்போ வாழ்க்கையை தரிசனத்தை நோக்கி போடும். காரியங்களை சித்தி பெற செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டீங்களா பாஸ்? எப்ப நடக்கும்? நடக்கும். அதை நோக்கி நீ ஓடணும். ஆமென். ஆச்சரியமா இருக்கு. ஒரு காலத்துல ஐயா ஜெயராஜா பார்த்து, ஐயா எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, ஐயா நான் கூட பார்க்கணும் அப்படின்ற நாட்கள் கூட வரும். ஆமென், அல்லேலூயா சொல்லுவோம். உங்களுக்கு பாஸ்டர் இந்த மாசம் அப்பாயின்மெண்ட் இல்ல, ஒரு ஏப்ரல், ஒரு அடுத்த வருஷம் ஏப்ரல்ல தான் அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படி சொல்ற நாட்கள் உண்டு. எத்தனை நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். மாற்றுவார் கர்த்தர். என் வாழ்க்கையில அப்படி மாத்தி இருக்கிறார். ஆமென். என்னுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக ஏங்கி நிற்கிற எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். வரமாட்டாரா? என் வீட்டுக்கு வரமாட்டாரா? ஜெபிக்க மாட்டாரா? எனக்கான ஆலோசனைகளை கொடுக்க மாட்டாரா? அமாவாசை நாட்களில் என்கிட்ட அப்பாயின்மெண்ட், நான் சாதாரணமாய் ஆரம்பித்த அமாவாசை ஜெபம் இன்னைக்கு மிகப்பெரிய, ஐயா கூட வந்திருக்கிறாங்க என்னுடைய அமாவாசை ஜெபத்துக்கு, மிகப்பெரிய அளவில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பாருங்க. ஒரு சாதாரண 20 பேரோட ஆரம்பித்த அந்த அமாவாசை ஜெபம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பாக்குறேன். இப்படிலாம் கூட ஜெபம் பண்ணீங்களா பாஸ்டர்? விடுதலைக்காக ஏராளமான பேர் கூடி நிற்கிறது என்னால பார்க்க முடியுது. நான் சொல்றேன், ஆரம்பமா இருக்கலாம், முடிவை மாற்றுகிறது. நான் சொல்றேன், நான் முடிவை நோக்கி போறேன். ஆரம்பத்தை பார்த்து வரலையா, முடிவை பார்த்து நான் வரேன். எத்தனை பேர் முடிவு சம்பூர்ணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். உங்க வாழ்க்கையை மாற்றுகிற தேவன் இங்க வந்திருக்கிறார். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து இருக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் புரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடக்கும் எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், அவர் அடையாளம், அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். சொல்லும்போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. சொல்லுங்க பாக்க. சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். யாக்கோபாக ஓடினே, திரும்பும்போது இஸ்ரவேலாக திரும்பினே. போகும்போது யாக்கோபாக ஓடினே, திரும்பும்போது இஸ்ரவேலாக திரும்பினே. பாதை முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல. உண்மை என்னை காத்ததாலே சற்று சறுக்கலே. பாதை முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல. உண்மை என்னை காத்ததாலே சற்று சறுக்கலே. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் ஆதாரம், உண்மை அவர் அடையாளம், சேர
நான் சொல்றேன். இன்னைக்கு நான் சொல்றதெல்லாம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா நீ ஆச்சரியமா பார்க்கிற வண்ணமா கர்த்தர் மாற்றுவான். என் அன்பு சகோதரியே, ஒருவேளை நீ சிரித்து பேசி பழகி நிறுத்து வந்திருக்கலாம். ஆனா உள்ளமெல்லாம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலைமையில வெளி தோற்றத்தில் மாத்திரம் அப்படி இருக்கிறத நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறார். முடிவுகளை கர்த்தருடைய கையில இருக்கு. என் வாழ்க்கை எப்படி முடியும் தெரியல பாஸ்டர், கேள்விக்குறியாக இருக்குது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும் தெரியாது. இந்த கிராமத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான சகோதரிய சகோதரன், தூரத்துல உட்கார்ந்து இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரி, ஐயா என் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிற ஐயா, என் வாழ்க்கையில எல்லாமே போயிடுச்சு, இனிமே என் வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லை, இனி என் வாழ்க்கை மறுபடியும் துளிர்விடும் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை, இனி என் வாழ்க்கையில ஒரு மேன்மைக்கு போவேன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, எல்லாரால கைவிடப்பட்டு மறக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற நினைக்கிற என் அன்பு சகோதரி, இருக்கிற இடத்துல இயேசுவை நோக்கி நீ இப்பொழுது பார். இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். உன் கிராமத்தை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையை இயேசு மாற்றி அமைக்க முடியும். இன்றைக்கு உன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற முடியும். தடைகளை உடைத்து எறிய கர்த்தர் முடியும். எல்லாத்தையும் ஏமாத்திட்டாங்க பாஸ்டர். நான் நடுத்தருவுல இருக்கிறேன். ஏன் வாழ்றனே தெரியல பாஸ்டர். செட்டில்லாம் போல இருக்குது. வாழவே பிடிக்கல பாஸ்டர். குடும்பமா தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை கலங்கி ஒருவேளை நீ நின்று கொண்டிருக்கலாம். நீ ஆராதிக்கிற இயேசு உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு உனக்கான அற்புதங்களை அடையாளங்களை செய்யக்கூடியவர். ஒரு மாறுதல்களை கொண்டு வர முடியும். மாற்றங்களை கொடுக்க முடியும். அதற்காக தான் தேவன் இந்த இடத்தை தெரிந்து வைத்திருக்கிறார். உன்னை அநாதையாக்குவதற்கு அல்ல, உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக்குவதற்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார். துக்க நாட்கள் எல்லாம் முடியும் சகோதரி. இப்ப இருக்கிற நிலைமையில நீ இருக்க மாட்டேன். இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ள உன்னுடைய வேர் மறுபடியும் கீழே வேர்பற்ற போகிறது. மேலே கனி கொடுக்கிற நிலைமையில கர்த்தர் உன்னை கொண்டு வர போகிறார். அநேகருக்கு ஒளியாக கர்த்தர் உன்னை கொண்டு வர போகிறார். ஜாதிகளுக்கு ஒளியாய் கர்த்தர் உன்னை வைக்க போகிறார். உன் ஒளியின் இடத்துக்கு அநேகர் வரப்போகிறார்கள். உன் வெளிச்சத்திற்கு அநேகர் வரப்போகிறார்கள். தேவன் இந்த காரியத்தை செய்ய போகிறார். Thank you Holy Spirit. என் வாழ்க்கையில நொந்து போன நிலைமையில இருக்கிறேன். எல்லா பக்கமும் தேடி தேடி சவுல போல தோல்வி அடைஞ்சிருக்கிறியா? எல்லா முயற்சிகளும் தோல்வியில முடிஞ்சிருக்கிற நிலைக்கு வந்திருக்கிறியா? பயப்படாத. இன்னும் ஒரு தருணம் இயேசுவுக்கு கொடுத்துப்பா. இன்று ஒரு தருணம் இயேசுவுக்கு கொடுத்துப்பா. இன்றைக்கு ஒரு தருணம் இயேசுவுக்கு கொடுத்துப்பா. முடிந்த உன் வாழ்க்கையை மறுபடியும் மேற்பற்ற செய்ய ஆண்டவருடைய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மீண்டும் ஒரு தருணம் இயேசுக்கு கொடுக்கிறவர்கள் மாத்திரம் வலது கை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்தலாம். நான் ஜெபிக்க போறேன். ஐயா இன்னும் ஒரு தருணம் இயேசுக்கு நான் கொடுக்க போறேன். உன் கைகளை உயர்த்துறவங்களுக்கு நான் ஜெபிக்க போறேன். இன்னைக்கு மாற்றம் வரப்போகுது. நான் சொல்றேன், இன்னைக்கு உன்னுடைய எல்லா முடிவையும் கர்த்தருடைய கையில கொடுத்து மாற்றி அமைப்பா. உனக்கு தேவைகளை சந்தித்து உன்னை ஆச்சரியமாய் நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வலது கை உயர்த்துறவங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். மகளை உன் வலது கையை பிடிச்சு கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆச்சரியங்களை நீ பார்க்க போறேன். ஆறுகளை கடக்க போறேன். இன்னைக்கு செங்கடல்களை கடக்க போறேன். யோர்தானை மிதித்து வெளியில வர போறேன். ஆண்டவர் தெளிவா சொல்ற, குன்றுகளை தவிடுபடி ஆக்க போறேன். உன் வாழ்க்கையில ஒரு எல்லைக்குறியை நான் வச்சிருக்கிறேன். அதுக்கு நேரம் உன்னை நான் வழி நடத்துவேன். அதுக்கு நேரம் உன்னை நான் கொண்டு போவேன். அதுக்கு நேரம் நான் உயர்த்தி உன்னை கனப்படுத்தி உன்னை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, யாரெல்லாம் கைகளை உயர்த்தி இருக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய வல்லமை இந்த அருமையான மத்தியான வேளையில் இறங்குவதாக. அவர்கள் மீது உம்முடைய கரங்கள் வைக்கப்படுவதாக. உம்முடைய சிந்தனைகள் உம்முடைய கரங்கள் வைக்கப்படுவதாக. உம்முடைய கண்களில் உம்முடைய கைகள் வைக்கப்படுவதாக. உம்முடைய வாயில் உம்முடைய வார்த்தைகள் வைக்கப்படுவதாக. முடிவை சம்பூர்ணமாக்குகிற தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தராலே வரும்னு சொல்லப்பட்ட விதமாய் காரியங்களை சித்தி பெற செய்கிற தேவன் இவர்கள் எடுக்கிற காரியத்தை, இவர்கள் துவங்குகிற காரியத்தை, இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிற காரியத்தை சித்தி பெற முடிவுக்கு கொண்டு வர ஆண்டவரை முடிவு பெற்ற ஆண்டவரை முடிவு செய்ய உம்மாலே ஆகும் என்று விசுவாசிக்கிறோம். சீக்கிரமாய் இன்றைக்கு ஆரம்பிக்கிற எல்லா காரியத்தையும் நீங்க உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் செய்து முடிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நீர் அப்படி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் thank you Lord Jesus. அருமையான ஜெயலலிதாவுக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம்.
அவர் மேல வச்சிருக்கிற அந்த அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. தேவனாலும் இல்லாத அபிஷேகத்தை அந்த குடும்பத்தின் மீது கத்து வச்சு இந்த 6ஆம் மாதம் இந்த 6ஆம் மணி வேலையில, ஓ தேங்க்யூ ஜீசஸ், 9ஆம் மணி வேலையில அருமையான கொர்நேலியுக்கு கர்த்தர் தரிசனமானாரே. இப்ப கரெக்டா 9ஆம் மணி நேரம், ஓ கொர்நேலியுக்கு தரிசனமானது போல 9ஆம் மணி நேரத்துல கொர்நேலியுக்கு தரிசனமானது போல கர்த்தர் அருமையான மகளுக்கு தரிசனமாவாராக, கர்த்தர் தரிசனமாவாராக. ஓ அவளுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? ஒரு பெரிய தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் இருக்குது. தடைபடாது, எவனும் தடை பண்ண முடியாது, எவனும் எதிர்க்க முடியாது. தேவன் முத்திரை போட்டிருக்கிறார், அவருடைய கையில இருக்குது. ஓ ஹalleluya, மகனே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உன்னோடு நான் எப்போது இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பயப்படாதே, இது என்னால் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் கூட இருந்து ஆச்சரியமா நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செங்கடல்கள் எதிராய் வந்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறவர்களை கடப்பாய். ஆண்டவர் தெளிவா சொல்ற தரிசனத்தை பார்க்கிறேன். ஆண்டவர் உன்னுடைய மரத்தின் நிழலில் அநேகரை கர்த்தர் கொண்டு வருகிறார். அநேக ஊழியர்களை தாங்கும்படியாய் அநேக திருச்சபைகளை கட்டி எழுப்புகிற அப்படிப்பட்ட உன்னத பணியை அநேக கிராமங்களில் உன்மூலமாய் திருச்சபைகளை கட்டுவேன். நீ போதகராய் இருக்க மாட்டாய், அங்கு இருக்கிறவர்களை போதகராக்கி அவர்களை ஊழியத்தில் பயன்படுத்துவாய். இந்த கிராமத்தில் அருமையான ஊழியம் பலப்படும் என்று கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். திரள் கூட்ட மக்கள் ஓடி வர போறாங்க, திரள் கூட்ட மக்கள் ஓடி வர போறாங்க. சீக்கிரம் அந்த கூடாரத்தை முடிப்பதற்கான வசதிகளை கர்த்தர் தெளிவாக சொல்றாரு. நான் பார்க்கிறேன், இப்படி வார்த்தையை சொல்லுங்க சொல்றாரு, வார்த்தையை சொல்லுங்க சொல்றாரு. இந்த நாளுக்காக தான் நான் காத்திருந்தேன், இந்த நாளுக்காக தான் நான் இருந்தேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனையோ தடைகளை மீறி நீங்க வந்திருக்கிற, எத்தனையோ எதிர்ப்புகளை மீறி நீ வந்திருக்கிற, எத்தனையோ உபத்திரவங்களை மீறி நீங்க வந்திருக்கிற. உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். எஞ்சி இருக்கிற நாட்கள்ல நீ ஆரம்பத்துல செய்தவத்தை நான் கனம் பண்ணி இருக்கிறேன். இள வயதில் நீ பட்ட நுகத்தை நான் சுமந்து பார்த்திருக்கிறேன். நீ பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், இதே கிராமத்தில் நீ தந்தித்த அவமானங்கள், எத்தனையோ எதிர்ப்புகள், உன்னை குத்தி பேசினவங்க, குறை சொல்லி பேசினவங்க, அவமானப்படுத்தும்படி பேசினவங்க எல்லாருடைய வாய்களை நான் அடைக்க செய்வேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஓ ஹalleluya, இன்று முதல் விசேஷித்த ஞானத்தை, விசேஷித்த அறிவை, விசேஷித்த புத்தியை, விவேகத்தை நான் தருவேன். இந்த கிராமத்துக்கு என்று நான் உன்னை தெரிந்து கொண்டேன். புறஜாதிகள் மத்தியில் அநேக கொர்நேலியுக்களை நான் எழுப்ப போறேன். பணக்காரர்களை தேடி வர போறாங்க, ஐஸ்வர்யவான்கள் தேடி வர போறாங்க. அவங்களை சகலவற்றை உனக்காய் தரப்போகிறார்கள். எல்லாத்தையும் அவங்க கொடுக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அங்கே இருக்கிற மக்களோடு கர்த்தர் பேசி அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை உன் மேல வச்சு, ஓ உன் பார்வையில, உன் தொடுதலில, உன் வார்த்தையில, உன் சிந்தனையில, ஓ நீ எனக்கு முன்பாக உத்தமனா இருந்தபடியால், எனக்கு முன்ன நீ உண்மையா இருந்தபடினால், எனக்கு முன்பாக நீ எனக்கு பயந்து நடந்தபடினால், நான் உன்னை என் கையில வைத்திருக்கிற அலங்கார கிரீடமாய் ராஜ முடியாய் பார்க்கிறேன். முத்திரை மோதிரமாய் நான் உன்னை வைப்பேன். நீ அநேக ஜாதிகளை, ஓ அநேக ஜனங்களை எனக்கு நேராய் வழி நடத்துகிற ஒரு தலைவனாய் நான் உன் மேல் அபிஷேகத்தை வைக்கிறேன். You are the good leader to lead the people to the destiny. அநேகரை ஓ முடிவிலை போய் கொண்டு போய் சேர்க்கிற மிகப்பெரிய உன்னத தலைவன் என்கிற பொறுப்பை நான் உன் மேல கொடுக்கிறேன். You are the leader. அதற்கான விசேஷித்த அபிஷேகத்தை தேவன் மீது ஊற்றிக் கொண்டிருக்கிறார். நாவிலே கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லமையை ஊற்றுகிறார். ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. No man can against you. அவங்க எல்லாம் இச்சகம் பேசி அடங்குவாங்க. அவங்க மேடுகளை நீ மிதிப்பேன், அவங்க மேடுகளை நீ மிதிப்பேன். ஓ ஹalleluya, அந்த ஓ அதிகமான ஓட்டம் உனக்கு இருக்கும், அதிகமான ஓடுவாய். ஓ இனி உன் கால்கள் துரிதமாய் ஓடுகிற அஞ்சற்காரன் ஓட்டத்திலும் அதிகமாக இருக்க போகிறது. ஷகலந்துல மஹதியா குவிஷ்மந்தரா லிபஹுபஹதுஹா யாக்விஷகராதுரா பிம்ஹௌஹம் யஹோ பிஷலாஹபூத ஹாதரா ஹாஹமிஷ்மல் பராஃபி பஹபி லிஹாது மிக்மிஷ்மலா குவியாதுரா. அன்று சொல்லு, என் வெளிச்சத்தை உன் மேல வச்சிருக்கிறேன். அநேகருடைய இருளை நீ போக்குவாய். Thank you Holy Spirit. அநேக நல்ல உடல் ஊழியர்களை கூட நான் சேர்ப்பேன். உனக்கு அநேக நல்ல உடல் ஊழியர்களை எழுப்பேன். உன் தரிசனத்தை நிறைவேற்ற, நான் உனக்கு கொடுத்ததை நிறைவேற்ற உனக்கு உதவி செய்வான். சீலாக்கள் எழுப்புவேன், பர்னபாசுகளை எழுப்புவேன், மார்க்குகளை எழுப்புவேன். தேவன் அநேக மக்களை உடல் ஊழியர் எழுப்புவான். எல்லா பொறுப்பை உனக்கு பார்த்துக் கொள்வான். God will give the good committee. நல்ல கமிட்டியை கர்த்தர் உனக்கு தர. Thank you Holy Spirit.
இந்த அருமையான 9ஆம் மணி வேளையிலே நீர் கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தரிசனங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ மனிதனை கொண்டு வந்து கத்த நிறுத்திருக்கிற நோக்கத்தை அறிந்திருக்கிறது. தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. இந்த இடத்துல ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நாமத்தை உயர்த்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல கைகளை தட்டி